வெற்றிகரமா பேங்கிங் வந்தாச்சு. பேங்கிங் பேங்க் என்னப்பா ஃபர்ஸ்ட்? பேங்க் எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. பேங்க்னா ஃபர்ஸ்ட் என்ன? பேங்க் என்ன? பேங்க் என்னப்பா ஃபர்ஸ்ட்? பேங்க் என்னது? பேங்க் என்னப்பா? மாரியம்மன் கனரா பேங்க். பேங்க்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு நிதி நிறுவனம்ப்பா. நிதி சார்ந்த நிறுவனம். பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். பேங்க்ன்றது நிதி சார்ந்த நிறுவனம். கரெக்டா? பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இது என்னப்பா வச்சிருப்போம்? அக்கௌண்ட் வச்சிருப்போமா? அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்போம். எல்லா சிட்டிசன் அக்கௌண்ட் வச்சிருப்பான். சரி, இதுல என்ன எதுக்கு சார் நிதி சார்ந்த நிறுவனம் சொல்றோம் அப்படின்னா, இது பேங்க்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. எதுக்குன்னா உலகத்துக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை. எதுக்குன்னா நிதி சார்ந்த இப்ப ஏதாவது கடன் வேணா நம்ம பேங்க்ல வாங்குவோம். கடன் வாங்கினா நம்ம பேங்க்ல வாங்குவோம். கடன் பேங்க் டெபாசிட் பண்ண கடன் சேஃப்டி என்ன பண்றோம்? கடன் இது பண்றோம். இங்க பாருங்க, ஒரு பேங்க் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்றோம்ப்பா. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நம்மள்ட்ட இருக்க காசு என்ன பண்றோம்? சேவிங்ஸ் பண்றோம். சேவிங்ஸ் பண்றோமா? சேவிங்ஸ் பண்றோம். மாரியம்மன் பேங்க் சேவிங்ஸ் பண்றோம். ரெண்டாவது, கிரெடிட் வாங்குறோமா? பேங்க்ல என்ன பண்ணோம்? கடன் வாங்க தேவைப்படும். லோன் வாங்குறோமா? லோன் வாங்கும். சரி, லோன் வாங்கும். வேற 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 கோல்டு லாக்கர் இருக்கா? லாக்கர்ல கோல்டு வைக்கிறோமா? முக்கியமான கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வைக்கிறோமா? முக்கியமான கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வைக்கிறோமா? சரி, அப்ப பேங்க்ன்றது ஒரு நிதி சார்ந்த நிறுவனம் தானே. ஏன்னா பணம் கொடுக்குது, பணத்தை வாங்குது, லாக்கர்ல வச்சு என்ன பண்றோம்? மக்களோட பொருளை சேவிக்குது. சரியா? சேவிங்ஸ் பண்ணுது. இப்ப இதுதான்ப்பா நிதி சார்ந்த. பேங்க்ன்றது என்ன? ஒரு நிதி சார்ந்த நிறுவனம்ப்பா. பேங்க்ன்றது நிதி சார்ந்த நிறுவனம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சொத்து மற்றும் பொறுப்புகளை நிர்வகிக்கும். அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டி இது ரெண்டையும் மேனேஜ் பண்றதா பேங்கோட வேலை. சொத்துக்கு மற்றும் பொறுப்புகளை நிர்வகிக்கிறது தான் பேங்கோட வேலை. பேங்கோட வேலை என்னது? பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொத்து மற்றும் லைபிலிட்டியை பொறுப்பை என்ன பண்ணும்? நிர்வகிக்கும். புரியுதா? இது நிதி சார்ந்த நிறுவனம் என்ன பண்ணும்? ரெண்டையும் மேனேஜ் பண்ணும். இப்ப ஒரு பேங்க் சொத்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன வரும்? பொறுப்பும் அதிகமா இருக்கணும். பொறுப்பு அதிகமா இருக்கும். என்ன அதிகமா கடன் கொடுக்கணுமா? கடன் அதிகமா கொடுப்பாங்க. சரியா? இப்போ நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 5 கோடி ரூபாய் பேங்க் இருக்குமா? 5 கோடி 500 கோடி வச்சுக்கோங்க. 500 கோடி ரூபாய் பேங்க்ல வந்து பார்த்தா அசெட் இருக்கு. இதுல எவ்வளவு வந்து பார்த்தா கடன் கொடுப்பாங்க? மேக்ஸிமம் எவ்வளவு கடன் கொடுப்பாங்க? டெப்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு கடன் கொடுப்பாங்க? 500 கோடி ரூபாய் இருக்குமா பேங்க் அசெட்? சொத்து வந்து பார்த்தா 500 கோடி சொத்து பேங்க் அப்படி கடன் மேக்ஸிமம் எவ்வளவு கடன் கொடுப்பாங்க? உங்களால கேட்குறேமா? 500 கோடியா இருக்குமா? 500 கோடியா இருக்கு. இந்த 500 கோடி ரூபாய் மேக்ஸிமம் பேங்க் வந்து எவ்வளவு கடன் கொடுப்பான்? மேக்ஸிமம் எவ்வளவு பேங்க் டிபெண்ட் பண்ணும்? கடன் கொடுப்பான். ஒரு 70 to 75% மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பான்? மேக்ஸிமம் 70 to 75% கொடுப்பான். 20% எப்பவுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். அது வெளியே எடுக்க மாட்டான். பேங்கோட அக்கௌண்ட்ல சொத்தை வந்து நான் எப்போதுமே உள்ளே வச்சிருப்பான். அது வெளியே காட்ட மாட்டான். 75% மேக்ஸிமம் கொடுப்பான். 25% மேக்ஸிமம் கொடுப்பான். அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். சரியா? சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்து வரதான் என்ன பண்ணும்? பேங்க் திவால் ஆயிரும். பேங்க் கொலாப்ஸ் ஆயிரும். இப்ப கடன் 100% தாண்டி கொடுத்துறாப்பா, அப்ப என்ன? பேங்க் திவால் ஆயிரும். அப்போ ஒரு பேங்கோட வேலை என்னது? அசட்டையும் லைபிலிட்டியும் பொறுப்பா பாத்துக்கிறதா வேலை. இது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆயிரும். அசட்டும் பொறுப்பும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? ரீசெண்ட் எஸ் பேங்க் அப்படிதானே ஆச்சு. கேள்விப்பட்டீங்களா? எஸ் பேங்க் தான் இந்த பொறுப்பு தான். அசட் தாண்டி என்ன போட்டா கடன் அதிகம் கொடுத்துறான். அதெல்லாம் என்ன ஆச்சு? நிறைய பேர் ஏடிஎம் யூஸ் பண்ண முடியாம போச்சு. எஸ் பேங்க்ல அந்த அளவுக்கு மாறி போச்சு. சரிங்களா? சரிப்பா, இந்த பேங்கை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் பேங்க் பா. ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காருப்பா. ஹிஸ்டரி ஆஃப் பேங்க் என்ன சார்? ஹிஸ்டரி. சரி, உலகத்தில் தொடங்கப்பட்ட பேங்க் என்னப்பா? முதல் பேங்க். உலகத்திலே தொடங்கப்பட்ட முதல் பேங்க் இன் வேர்ல்டு ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் சொல்லுவாங்க. எழுதிங்க டோயின் பேசிங் கொஸ்டின். ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன். இப்போ உங்களுக்கு கமெண்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த பேங்க் தொடங்கின வருஷம் என்ன? இது வந்து கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின். நான் சொல்ல மாட்டேன். ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் 16 to 17 தொடங்கி இருப்பாங்க. இந்த பேங்க் தொடங்கப்பட்ட வருஷத்தை இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின். ஆக்சுவலா நீ கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடனை யாரு தொடங்கினா, எந்த வருஷம் தொடங்கினா? இது ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் எந்த வருஷம் தொடங்கினது, யார் தொடங்கினா? உலகத்தில் தொடங்கப்பட்ட முதல் பேங்க் வந்து ரிக்ஸ் பேங்க்ஸ் தான். ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் சொல்லுவாங்க. அந்த பேங்க் தான் தொடங்கியிருப்பாங்க. வேர்ல்ட் இஸ் லார்ஜஸ்ட் சென்ட்ரல் பேங்க். ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் பேங்க். லார்ஜஸ்ட் பேங்க். சரிங்களா? சரியா? லார்ஜஸ்ட் பேங்க். இது யாரு தொடங்கினா, எந்த வருஷம் தொடங்கினா, அதை மட்டும் சொல்லுங்க. இந்தியாவில் பார்ப்போமா? இந்தியாவில் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். எதுக்குப்பா இது கொண்டு வரணும்? பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் எதுக்கு கொண்டு வரணும்? ஹிந்துஸ்தான் வங்கி.
இந்துஸ்தான் வங்கி எதுக்கு கொண்டு வரும்? ஒய் 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 எதுக்கு பேங்க் கொண்டு வரணும்? இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1770. ஏன்பா கொண்டு வரும்? ஒய். இப்போதுமே ஒய்னு வச்சு படிச்சா ஈஸியா வரும். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஏன் கொண்டு வரணும்? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஏன்பா கொண்டு வரணும்? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஏன் கொண்டு வரும்? ஒய். வாட் இஸ் ரீசன்? அப்ப யார் இந்தியா ரூல் பண்ணோம்? என்ன ரீசன்? என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்கம்மா. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் யார் வச்சிருந்தா அந்த வங்கியை ஏன் கொண்டு வரணும்? ஒய் 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 ஒய். மா காரணம் கேட்டு படிச்சா சூப்பரா இருக்கும். காரணம் கேட்டு படித்தால் சூப்பரா இருக்கும். சொல்லுங்கம்மா. ஏன் கொண்டு வந்தாங்க? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கம்பெனி இருந்துச்சா, அந்த கம்பெனில வேலை பார்த்தா ஃபுல்லா திருட்டு பயிலா இருக்காங்க. அந்த பயில எல்லாம் திருட்டு பயில என்ன பண்ண கரப்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. கரப்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன பண்ண பிரிட்டிஷ் பேங்க் கூட எல்லாத்தையும் பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறான். பேங்க் ஆரம்பிச்சு என்ன பீப்புள் பரப்ப ஒன்றும் இல்லை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வெண்ட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்வெண்ட் இருக்காங்கல்ல, அந்த சர்வெண்ட்டுக்கு சம்பளம் போடதான், சேலரி போட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்வெண்ட் இருக்காங்க, அவனுக்கு சேலரி போட யாரு போடுவா? பிரிட்டிஷ் போடுவான். அதுக்கான இந்த பேங்க் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பார்த்தா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஆரம்பிச்சோம் 1770 ஆரம்பிச்சோம். 1770 ஆரம்பிச்சோம். என்ன காரணம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபுல்லா ஊழல் பண்ண திருட்டு பயிலா இருக்காங்க. அதனால தம்பி உன்ட்ட காசு போடக்கூடாது, எல்லா காசும் எனக்கு அனுப்பும், உனக்கு சேலரி நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேலரி உருவாக்கதான் என்ன பண்ணுவோம்? அந்த பேங்கை போடுவோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒவ்வொருத்தரும் சேலரி கொடுக்குதான் இந்த பேங்கை ஓப்பன் பண்ணுவான். யாரு? பிரிட்டிஷ் ஓப்பன் பண்ணுவான். புரியுதாமா? புரியுதா? அப்போ பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் உற்பத்தி பண்ண காரணம் என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்வெண்ட்டுக்கு சேலரி கூட தான் உருவாய். இது எங்க எடுத்து கொடுப்பாங்க? அப்புறம் இந்தியன் அக்கௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. விவரமான ஆள் இந்திய அக்கௌண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்திய காசு வந்து எடுத்து கொடுப்பாங்க. உண்மையிலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்வெண்ட்டுக்கு சேலரி போட தான் ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தா நல்லது பண்ற மாதிரி தெரியும், ஆனா உண்மையில நல்லது பண்ணல. சரியா? சரி, அடுத்து பேங்க்மா பேங்க் ஆஃப் பெங்கால். ஏதாவது ஃபோச்சர் கொடுத்துருப்பேமா. இது எல்லாமே ஸ்டைல இருக்கு, இருந்தாலும் நடத்தும் போது கொஞ்சம் நல்லா இருந்தா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்ல, டெலிவரி பண்ணுறது நல்லா இருக்கும். பேங்க் ஆஃப் பெங்கால் ஆக்சுவலி இது ஒரிஜினல் பேர் என்ன பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருக்குப்பா. பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருக்கும். அது என்ன பேங்க் ஆஃப் பெங்கால் உருவாக்கி 1806 உருவாக்கியிருப்பாங்க. பேங்க் ஆஃப் கல்கட்டான்றது எப்போ 1806 உருவாக்கியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணியா பேர் நல்லா இல்லை சார். அப்ப என்ன பண்ண பேங்க் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு 1809 மாத்திருப்பாங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா பேங்க் ஆஃப் பாம்பே வங்கி 1040 ஒவ்வொரு ஊர்லயும் திருட்டு போய் கொள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க. அது பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1043. இந்த 3 ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்க, 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்க. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்போ? 1770. பேங்க் ஆஃப் கல்கட்டா எப்போ? 1806. அது என்ன பண்ணா பேங்க் ஆஃப் பெங்கால் சொல்லி பேர் மாத்துறாங்க. அடுத்து பேங்க் ஆஃப் பாம்பே என்னன்னா 1840. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் எப்போ? 1843. புரியுதாமா? புரியுதாமா? அடுத்து பாப்போமா? அடுத்து இந்த 3 பேங்க் என்ன ஆச்சு பாப்போமா? சரி பாப்போம். பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் இருந்தது யார் மணி? இந்தியன்ஸோட மணி தான்மா. நல்லா புரிஞ்சுங்க. இந்தியன்ஸுக்கு எங்க இந்தியன்ஸ் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க. சூப்பரா கேள்வி கேட்டீங்க முரளி சூப்பரா கேட்டீங்க. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான்ல இருந்ததுன்னா யாரோட அக்கௌண்ட்? எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்வெண்டோட அக்கௌண்ட். எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வெண்டோட அக்கௌண்ட். இங்க இருந்து கொள்ளடிச்சு வச்ச காசுல என்ன பண்ணுவாங்க? சர்வெண்ட் சேர்த்து வச்சிருப்பான். இது மூலம் யார் கரப்ஷன் பண்ணா கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க. சரியா? இந்த அக்கௌண்ட்டுக்கு சேலரி எங்க இருந்து எடுப்பாங்கன்னா இந்தியன் ட்ரெஷரி இருக்கும். இந்தியன் ட்ரெஷரி வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க? சேலரி போடுவான். ஏன் இப்படி வச்சா அப்படின்னா ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட திருட்டு பேர்ல ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பிரிட்டிஷ் பண்ணியிருக்கோம்? இந்தியன்ஸோட பணத்தை எடுத்து இந்த சேலரி போட தான் பேங்க் உருவாக்கியிருக்காங்க. இதுல எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியன் பண்ணியிருக்கோம். இந்தியன் பணத்தை தான் எடுத்து என்ன பண்றாங்க? அதை அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றல ரெவன்யூ, அந்த ரெவன்யூ எல்லாம் டேரக்டா எப்படி போய் யாருக்கு போகுது? பிரிட்டிஷ் போகுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உற்பத்தி பண்ற எல்லா ரெவன்யூ டேரக்டா பிரிட்டிஷ் போகுது. அந்த ரெவன்யூ 1 பைசா எடுத்து சேலரி போடல. அந்த ரெவன்யூ 1 பைசா சேலரி போடல. என்ன பண்றான்? பாட்டா இந்தியன் ட்ரெஷர்ல இருந்து எடுத்து என்ன பண்றான்? காசு கொடுக்குறான். நம்ம இந்திய காசு நிறைய காசு வச்சிருக்காங்கப்பா. இந்திய கருவுக்கு என்ன பண்றாங்க? காசு எடுத்து கொடுக்குறாங்க. புரியுதா முரளி? இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான், உண்மையில நல்ல கொஸ்டின் தான்.
ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சம்பாதிக்கிற காசுல இருந்து எல்லா காசு யாருக்கு போகுது? பிரிட்டிஷ் போகுது. ஆனா அவன் சம்பளம் போறது என்ன பண்றாங்க? இந்தியன் ட்ரெஷரி எடுத்து போறாங்க. இந்தியன்ஸ் ப்ராஃபிட் எடுத்து அந்த ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து போடுறாங்க, அவன் அக்கௌண்ட்ல போறாங்க. சரியா? சரி, இப்ப பாப்பா பேங்க் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். 1809, 1040, 43. இந்த 3 பேங்க் என்னவாகுதுன்னா பின்னாடி இம்பீரியல் பேங்க் மாறுது. இம்பீரியல் பேங்க் பின்னாடி மாறுது. இம்பீரியல் பேங்க் மாறுது. எப்ப சார் மாறுது அப்படின்னா 1921 மாறுது. பேங்க் ஆஃப் பெங்கால் 1909, பேங்க் ஆஃப் பாம்பே 1940, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1943 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேங்க் என்ன ஆகுது? ஒரே பேங்கா மாறுது. அந்த பேங்கோட பேர் என்னது? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1921 மாறுது. சரி, அடுத்து என்ன சார்? இந்த பேங்க் எஸ்பிஐயா மாறுது. எப்ப சார் அப்படின்னா 1955. நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. எஸ்பிஐ எப்போ உருவாச்சுன்னா 1955. அந்த வருஷமே என்ன பண்ணிருப்பாங்க? அதை தேசியமயமாக்கி இருப்பாங்க. அந்த வருஷமே என்ன பண்ணிருப்பாங்க? அதை தேசியமயமாக்கி இருப்பாங்க. புரியுதா பாருங்கம்மா. கிளியரா புரியுதா பாருங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 பேங்க் என்ன பின்னாடி என்ன ஆகுது? இம்பீரியல் பேங்கா மாறுது. அதுக்கப்புறம் என்ன சார் மாறுது? அந்த பேங்க் எஸ்பிஐயா மாறுது. புரியுதா? புரியுதாமா? புரியுதா? சரி, அதான் இங்க கொடுத்துருக்கேன். பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது 3 சேர்ந்தா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி பாடி. ஏன் அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1920 போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? இதை உருவாக்கியிருப்பாங்க. 21 உருவாக்கியிருப்பாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? உருவாக்கியிருப்பாங்க. சரி, அடுத்தது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் என்ன? அது இம்பீரியல் பேங்கா? அது என்ன ஆக்ட் கீழே? அண்டர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1920. இந்தியன் ஆக்ட் 1920. அது என்ன பண்றாங்க? 1955 எஸ்பிஐயா மாத்துறாங்க. புரியுதாமா? எஸ்பிஐ எப்ப மாத்திர 1955. அதே வருஷம் என்ன ஆகுது? அது நேஷனலைஸ் ஆகுது, தேசியமயமாகுது, தேசிய வங்கி ஆகுது. புரியுதாமா? புரியுதா? அடுத்து பார்ப்போம். சரி, இப்ப இதான் இந்திய வங்கி வரலாறு. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குவாங்க வெள்ளையர் ஆட்சியில. அடுத்து இந்தியாவில் உள்ள வங்கி 3 இடத்துல வர்றேன். 9, 40, 43. இது பின்னாடி என்ன ஆகுது? எல்லாம் சேர்ந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா மாறுது. அதுக்கப்புறம் என்ன 45 என்ன ஆகுது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாறுது. இது ஸ்கூல் புக்ல டயக்ராம் தான் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? எஸ்பிஐக்கு இனிஷியலா 8 பிரான்ச் இருந்துச்சுப்பா. 8 பிரான்ச் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பேங்க் இருந்துச்சு. எஸ்பிஐல சின்ன வயசு யாரும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? 18 வயசுல யாரும் அக்கௌண்ட் வச்சிருக்கா? கிறுக்கு பயிலப்பா, டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு பேங்க் இருக்கும். ஒவ்வொரு 8 சப்சிடி இருக்கா? 8 சப்சிடி கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சுப்பா. ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 50 ரூபா ஃபைன் போடுவாங்க. சரி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சரி, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்தோர், மைசூர், திருவாண்டம், ஹைதராபாத், பட்டியலா, சௌராஷ்டிரா, பைகான்பூர், ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி 8 பிரான்ச் இருந்துச்சுப்பா. ஈஸியா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பட்டியலா, சௌராஷ்டிரா சேர்ந்து ஒரே பிரான்ச் ஆச்சு. சௌராஷ்டிரா சேர்ந்து ஒன்னாச்சு. அப்புறம் பைகான்பூர், ஜெய்ப்பூர் சேர்ந்து ஒரே பிரான்ச் ஆச்சு. சரியா? அப்புறம் 5 ஆச்சா? இப்போ இந்த 5 ஊரும் சேர்ந்து ஒரே எஸ்பிஐ மாறிச்சு. எப்ப சார் மாச்சா? 2017. 2017 தான் எல்லா பிரான்ச்சும் சேர்ந்து ஒரே பிரான்ச்சா மாறிச்சு. ஏன்னா தனித்தனி பிரான்ச் இருந்துச்சு. 8 பிரான்ச் தனியா இருந்துச்சு. இது தனித்தனியா எல்லாரும் தனித்தனியா ஆப்ரேட் பண்ணாங்க. சரி, இது வேணாம், சரி வராது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எஸ்பிஐயும் அதோட 5 சப்சிடி சேர்த்து என்ன பண்ணா மொத்தமா எஸ்பிஐ கீழே தான் கொண்டு வந்தாங்க. 2017 கீழே 2017 எல்லா சப்சிடியும் ஒன்னாக்கி 2017 கீழே ஒரே பேங்க் எஸ்பிஐ தான். இந்தியா ஃபுல்லா ஒரே பேங்க் தான். பிரான்சஸ்லாம் வேறன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாமா? அடுத்து ஆர்பிஐ பார்க்கலாம். ஆர்பிஐயோட நீங்க முடிச்சிடலாம். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸோட நீங்க முடிச்சிடலாம். புரியுதாமா? புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? ஆர்பிஐ பார்க்கலாமா? ஓகேவா? அடுத்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி. சரிப்பா, இதுக்கு பதிவு செஞ்ச கமிட்டி ஹில்டன் யங் கமிட்டி. சரிப்பா, இதுல வேலை பார்த்த இந்திய யாருப்பா? ஹில்டன் யங் கமிட்டிக்கு யார் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பா? ஹில்டன் யங் கமிஷனுக்கு யார் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பா? இந்த கமிஷன் வந்து இவர் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க? செயலே பட்டிருப்பாங்க. 1926. என்ன கமிட்டி? யார் அப்படின்னா
டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் கொடுத்த தொகுப்பு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கமிஷனே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. என்ன சார் அப்படி பண்ணாருன்னா 1923 ஒரு புக், ஒரு தீசிஸ் போட்டிருப்பாருப்பா. என்ன சார் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அண்ட் ஆர்ஜின், இந்திய வருவாயின் உருவாக்கம் மற்றும் பிரச்சனை. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அண்ட் இட்ஸ் ஆர்ஜின். அதாவது என்ன சார் அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னா, ரூபாய் உருவாக்கம் எப்படி உருவாக்கம், அதெல்லாம் வர்ற பிரச்சனை இந்தியாவில் எப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஒரு தீசிஸா போட்டிருப்பாரு. இந்த தீசிஸ் ரொம்ப முக்கியமான தீசிஸ்மா. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பா, ஹில்டன் யங் கமிஷன் இந்தியாவில் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அப்ப அம்பேத்கர் விட்டு கேட்பாங்க எப்படிலாம் பேங்க் உருவாக்கணும்னு சொல்லி கேட்கும். அவர் சில ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. புரியுதாமா? அப்ப ஹில்டன் யங் கமிஷன் உருவாக்க முக்கியமான காரணம் யாரா, டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரோட தீசிஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அண்ட் இட்ஸ் ஆர்ஜின், ரூபாய் எப்படி உருவாகுது, அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சரிப்பா. எப்போ உருவாகணும், 1920 உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன கமிஷன் பேர், ராயல் கமிஷன் ஆன் ஃபினான்ஸ் அண்ட் கரன்சி. டிபிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. இந்த கமிஷனோட பேர் என்னன்னா ராயல் கமிஷன் ஆன் ஃபினான்ஸ் அண்ட் கரன்சி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்கப்பா, RBI ஆக்ட் 1934 போட்டாங்க. சரிங்களா? சரிப்பா. ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்கினா அது என்ன அமைப்புப்பா? சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்கினா அது என்ன அமைப்புப்பா? சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்கினா அது என்ன அமைப்பு? சட்டம் போட்டு அமைப்பு உருவாக்குனா என்ன அமைப்பு அப்படின்னா சட்டம் என்று அமைப்பு, ஸ்டாச்சுரி பாடி. ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, ஒரு சட்டம் போட்டாங்க. RBI ஆக்ட் என்ன பண்ணாங்க, 1934 போட்டாங்க. 1934 போட்டு என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ 1937 கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாப்பா? அப்ப ஆர்பிஐ என்ன அமைப்பு, ஸ்டாச்சுரி பாடி. ஸ்டாச்சுரி பாடி. சரிங்களா? ஸ்டாச்சுரி பாடி. சரி சார். சரி, இது பிரைவேட் பேங்க், இனிஷியலா பப்ளிக் பேங்க். அப்பா RBI 1935 ஆரம்பிச்சாங்கல்ல, 1 ஏப்ரல் 1935. இது பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா, இது மட்டும் சொல்லுங்க. பிரைவேட் பேங்கா இல்ல பப்ளிக் பேங்கா? டிஃபரன்ஸ் பாடி அண்ட் ஆக்ட். அதாம சொன்னேன். இப்போ ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது சட்டம் என்று அமைப்பு. அந்த ஆக்ட் மூலம் அந்த ஆக்டுக்கு தான் அமைப்பு உருவாகும். அது பேஸ் பண்ணி தான் செயல்படும். இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி அந்த அமைப்பு செயல்படும். புரியுதாமா? ஏன்னா RBI ஆக்ட் 1934 போட்டாங்க. அந்த ஆக்ட் போட்டு என்ன பண்ணாங்க, RBI உருவாக்குனாங்க. சரி, இப்போ ஆர்டிகல் பேஸ் பண்ணி அமைப்பு உருவாக்குறாங்க. ஆர்டிகல் 338B அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போட்டு அமைப்புனா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. சொல்ல புரியுதா? கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்ப அந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்ற நாம்ஸ் இருக்கும். அந்த கான்ஸ்டியூஷன் நாம்ஸ் பேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா பாருங்க. 1935 இது வந்து பிரைவேட் பேங்க் பா. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் வச்சிருப்பா, யூரோப்ல சேர்ந்த பிசினஸ் மேன் வச்சிருப்பாங்க. அவங்க தான் ரூல் பண்ணிட்டாங்க. இத இந்தியாவில் எப்ப வாங்கினா அப்படின்னா RBI கன்சர்வேஷன் ஷேர் டாக்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. RBI கன்சர்வேஷன் அண்ட் ஷேர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காசு கொடுத்தா வாங்கினாங்க. ஷேர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1940 போட்டு என்ன பண்ணாங்க, இந்தியன் நேஷனலைஸ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா 1 ஜனவரி 1949. ஸோ 1935 இது பிரைவேட் பேங்க் என்ன பண்ண எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க 49. இதுக்கு யார்ட்டு வாங்கினா, யூரோப்ல வந்து பார்த்தா பிசினஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவன்கிட்ட ஷேர்லாம் கொடுத்து வாங்கி தானே பண்ணுவாங்க, இங்க வாங்குவாங்க. RBI கன்சர்வேஷன் ஷேர் ஆக்ட் 1942 போட்டு அந்த RBI என்ன பண்ணுவாங்க, இந்திய கவர்மெண்ட் வாங்கி அதை நேஷனலைஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தேசியமயமாக்கப்பட்ட முதல் வங்கி என்னது, RBI. புரியுதா? நேஷனலைஸ் ஆனது. சரியா? அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னா மும்பைல இருக்கு. சரியா? இதுல 4 இடத்துல வந்து பார்த்தா ரீஜனல் ஜோன் இருக்குப்பா. சென்னை, மும்பை, நியூ டெல்லி, கொல்கத்தா. 4 இடத்துல என்ன இருக்கு, ரீஜனல் போர்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கவர்னர், இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா ஓஸ்பர்ன் ஸ்மித் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI வந்து பார்த்தோன்னா ஓஸ்பர்ன் ஸ்மித். ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு, ஓஸ்பர்ன் ஸ்மித். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, கரண்ட் கவர்னர் ஆஃப் RBI என்ன, இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் பா. கரண்ட் கவர்னர் ஆஃப் RBI, கரண்ட் RBI கவர்னர். நம்ம பாலிட்டி கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிப்போம், இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன்ல, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கிளாஸ் முடிஞ்சு போடுங்க. அப்புறம் எத்தனாவது RBI கவர்னர், அவரோட டென்யூர் எத்தனை, இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன் போடுங்க. சூப்பர்மா. அது சொல்ல மாதிரியாமா. சரி, நோட் பண்ணிக்கங்க. 1935 வந்து இனிஷியலா என்ன பண்ண, கொல்கட்டா உருவாக்கி இருப்பாங்க. RBI வந்து பார்த்தா கொல்கட்டா உருவாக்கி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மும்பைக்கு மாற்றுவாங்க.
37 மும்பைக்கு மாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் அதெல்லாம் அது சரி ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தா சிடி தேஷ்முக். ஓகே, நான் என்ன கேட்கறேன், கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் கேட்டேன். அது யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வேணாம். ஆரிபா சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் வந்து பார்த்தோம்னா யாரு, சிடி தேஷ்முக். நம்ம துர்காபாய் தேஷ்முக் இருக்காங்களே, துர்காபாய் தேஷ்முக் கூட ஹஸ்பண்ட். துர்காபாய் தேஷ்முக் கூட ஹஸ்பண்ட். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருப்பா? இந்தியா சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் கவர்னர் இருப்பார். யாருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்தியா சேர்ந்த ஒரு ஆள், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் ஆர்பிஐ கவர்னர். யாருப்பா அப்படின்னா சிடி தேஷ்முக். சரிங்களா? சிடி தேஷ்முக் இவர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன முடியும், 1950 இருந்து 56 வரையும் ஆர்பிஐ கவர்னரா இருப்பார். 6 வருஷம் இருப்பார். 50 56 என்ன படிப்பார், ஆர்பிஐ கவர்னர் இருப்பார். ஃபர்ஸ்ட் இந்தியன் பிகம் ஆர்பிஐ கவர்னர். சரியா? ஆர்பிஐ கவர்னரா இருப்பார். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆயிருப்பார். சரியா? சரிம்மா, இதெல்லாம் நம்ம ஆர்பிஐ பத்தி பேசிக் டீடைல்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். சரி சரி, இங்க தமிழ் அதான் கொடுத்துருங்க. 1934 என்ன பண்ணிப்பாங்க, சட்டப்படி 1935 என்ன பண்ணிப்பாங்க, ஆர்பிஐ உருவாக்கி இருப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 1949 என்ன பண்ணிப்பாங்க, தேசியமயமாக்கியிருப்பாங்க. 1937 என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொல்கட்டால மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு, ஓஸ்வென் ஸ்மித். சரிங்களா? சரி, பாப்போம் அடுத்தது. இப்பதான் நீங்க கான்செப்ட் உள்ள வரப்போறோம். சரி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்துக்கோம். ருப்பியா, சரி, 18ஆம் நூற்றாண்டுல நம்ம ஹிஸ்டரி பார்க்கும்போது அதை பத்தி சொல்லிங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ஓஸ்வென் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் வந்து யாருன்னா சிடி தேஷ்முக். சூப்பர்மா. சரி, 16th செஞ்சுரியில 18th செஞ்சுரியில ஒரு ஆள் இருப்பார். யாருன்னா ஷெர்ஷா சூரி. இப்போ இவர் நினைவா என்ன பண்ணுவோம், ஷெர்ஷா நம்ம இவரை பத்தி பார்த்துருப்போம், முகல்ஸ்ல பார்த்துருப்போம். இவர் என்ன பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பானா எக்கனாமிக் ரீஃபார்ம் பண்ணிருப்பார்ப்பா. எதுனா கரன்சி ரீஃபார்ம் பண்ணிருப்பார். இவர் கொடுத்த கரன்சி தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கோம். என்ன சொல்லிப்பாருன்னா, இவர் கொடுத்தபடி ஒரு ரூபான்றது என்னன்னா 40 செம்புக்கு ஈக்குவல். 40 செம்பு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நாணயத்தை வெளியிட்டார். அதுக்கு பேர் என்ன, ருப்பியான்னு சொல்லி வெளியிட்டார். ருப்பியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா வெளியிட்டார். சமஸ்கிருத பேர். சரிங்களா? ஷெர்ஷா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மாடர்ன் கரன்சியை வெளியிட்டார். சரிங்களா? மாடர்ன் கரன்சி வெளியிட்டாரு. சரியா? அது பேர் என்ன, ருப்பியான்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ருப்பீஸ்னு எடுத்தோம். ஷெர்ஷா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ருப்பியா ஒரு கான்செப்ட் உருவாக்குனாரு. எதுக்கு அப்படின்னா, ஒரு ரூபாய் எவ்வளோ 40 செம்பு நாணயங்கள். ஒரு ரூபாய்னா ஒரு 40 செம்பு நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ருப்பீஸ்னு எடுத்தோம். சரிங்களா? சரி, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரோட்டுக்கு முன்னாடி எத்தனை மொழி இருக்கும், பின்னாடி எத்தனை மொழி இருக்கும்னா, முன்னாடி 15 மொழி இருக்கும். மொத்தம் 17 மொழி இருக்கும். அதுல வந்து பார்த்தோன்னா ஹிந்தி, ஆங்கிலம் கண்டிப்பா இருக்கும். எல்லா 17 லாங்குவேஜ் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தா அந்த ருபீஸ் நோட்ல எல்லா ருபீஸ் நோட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 லாங்குவேஜ் இருக்கும். அதுல ஹிந்தி, இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? டேட்டா தான் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் யாருப்பா, நவீன நாணயங்களின் தந்தை யார், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் யாருப்பா. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின். அதுதான் அவ்வளவு சொன்னேன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் யாருப்பா, நவீன நாணயத்தின் தந்தை யார் அப்படின்னா ஷெர்ஷா. புரியுதாமா? ஷெர்ஷா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா இந்தியாவில் ஷெர்ஷா தான். சரியா? ஷெர்ஷா ரொம்ப பயங்கரமான ஆள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 போட்டாங்க. இதை பண்ணி என்ன பண்ணிப்பாங்க, பேங்க் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருப்பாங்க. இந்தியாவில் பேங்க் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருப்பாங்க. சரிங்களா? பேங்க் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரிப்பா, பாப்போமா பேங்கிங் ரெகுலேஷன். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் 1969 19 ஜூலை 4th 5 year பிளான் அப்போ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி 14 பேங்க என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. தேசியமயமாக்கியிருப்பாங்க. நேஷனலைசேஷன் பண்ணிருப்பாங்க. 14 பேங்க் என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன டேட் ரொம்ப முக்கியம். இந்த டேட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா.
எப்போ எப்போ இந்திரா காந்தியை வந்து பார்த்தோன்னா வங்கியில் தேசியமயமாக்குனாங்கன்னா தேசியமயமாக்குனாங்க அப்படின்னா 19 ஜூலை 1969. 19 ஜூலை 1969 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 14 வங்கி என்ன பண்ணியிருப்பாங்க, தேசியமயமாக்கியிருப்பாங்க. எதுக்குப்பா தேசியமயமாக்கணும்? ஒய்ப்பா ஒய். எதுக்காண்டி வங்கியை தேசியமயமாக்கணும்? என்ன காரணம்? எதுக்கு வங்கியை தேசியமயமாக்கணும்? என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கா? எதுக்குப்பா வங்கியை தேசியமயமாக்கணும்? 14 பேங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது எல்லாமே பிரைவேட் பேங்க்ஸ். இது எல்லாமே பிரைவேட். அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தீனா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூசிஓ, பேங்க் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தா பிரைவேட் பேங்க். இது எல்லாத்தையும் ஏன் பப்ளிக்காக மாற்றணும்? ஏன் அரசாங்கம் வாங்கி இது நடத்தணும்? ஏன்? என்ன காரணம்? என்ன ரீசன்? இப்போ கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் கொஸ்டின் எழுதி போகிறேன் பாருங்க. அசெஷனில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒய் பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ். அசோசியேஷன் கேட்குறாங்க பேங்க் ஆர் நேஷனலைஸ்டு ஆன் 1969 அப்படின்னு சொல்ல ரீசன் என்ன வரும்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கை நேஷனலைஸ் பண்றாங்க 1969 ஒய் என்ன ரீசனா இருக்கும்? எதுக்கு ரீசன்? என்ன ரீசனா இருக்கும்? 1969 என்ன ஆச்சு இந்தியாவில் அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் வாங்குறதுக்கு இடமே இல்லை. விவசாயிகளுக்கு கடன் வாங்குற இடமே இல்லை. ஸோ அப்போ யார்கிட்ட போய் கடன் வாங்கி? பேங்க் தான் கடன் வாங்கியும். அப்போ என்ன பண்ற இந்திரா காந்தி அம்மா இந்த 14 வங்கி என்ன பண்றாங்க? அரசாங்கம் காசு கொடுத்து வாங்கி என்ன பண்றாங்க? அதை பப்ளிக் ஆக்குறாங்க. இந்த பேங்க் எல்லாம் சொல்ல எல்லாரையும் கடன் கொடுங்க. யாரையும் விவசாயி வந்து கடன் கேட்கறாங்க எல்லாரும் கடன் கொடுங்க. யாரையும் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து சொல்றானோ அவங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி கிரெடிட் காண்டி. ஸோ எதுக்கு? டு ஃபெசிலேட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எமாங் ஃபார்மர்ஸ். இதுதான் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எமாங் ஃபார்மர்ஸ். கடன் யாருக்கு அளிக்கணும்? ஃபார்மர்ஸ்க்கு கடன் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பேங்கை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? இதான் காரணம். புரியுதா? கிளியரா புரியுதாமா? சரி, என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா 14 பேங்கை 50 கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. 14 பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 50 கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. எல்லா பேங்கையும் சேர்த்து என்ன ஒவ்வொரு பேங்கும் சேர்த்து 50 கோடி. ஒவ்வொரு பேங்க் என்ன 50 கோடி கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. 50 கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? சரியா? சரிம்மா. ஓகேவா? சரிம்மா. சரி, இதுல பேங்க் இந்த பேங்க் என்னென்ன பேங்க் கேட்க மாட்டாங்க. 14 பேங்க் என்ன பேங்க் நேஷனலைஸ் ஆகலாம் கேட்க மாட்டாங்க. 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா 19 ஜூலை 1969. எத்தனை கோடினா 50 கோடி. 50 கோடி கொடுத்து எல்லா பேங்க் என்ன பண்ணி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது தடவை நேஷனலைஸ் பண்ணாங்க 1980. 200 கோடி கொடுத்து என்ன பண்ண நேஷனலைஸ் பண்றாங்க. எப்பனா 15 ஏப்ரல் 1980. ஃபர்ஸ்ட் எப்போ 19 ஜூலை 1969. ரெண்டாவது எப்போ 15 ஏப்ரல் 1980. கிளியரா புரியுதாமா? இந்த ரெண்டு இடத்துலயும் என்ன பண்றாங்க? பேங்க் நேஷனலைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 14 பேங்க், ரெண்டாவது 6 பேங்க். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை தடவை பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க, ரெண்டாவது எதாவது பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது டைம்னா 16 பேங்க், 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 20 பேங்கா? அப்ப 20 பப்ளிக் செக்டர் பேங்க். கரெக்டா? 20 பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து இந்திரா காந்தி அம்மா உருவாக்குனாங்க. சரிங்களா? இந்திரா காந்தி அம்மா உருவாக்கும். ஆந்திரா பேங்க், கோஆபரேஷன் பேங்க், யூனியன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இந்த 6 பேங்க் பிரைவேட் பேங்க். இதை வந்து புடுங்கி இருப்பாங்க. பிரைவேட் வந்து புடுங்கி பப்ளிக் ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா? சரிப்பா. இங்க அதான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். 50 கோடி வந்து பார்த்தோன்னா மேல வைத்து எல்லா பேங்கையும் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 20 கோடி மேல யாருன்னா அவங்கள்ட்ட காசு கொடுத்து தான் அந்த கோடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 20 கோடி காசு 200 கோடி காசு கொடுத்தா அந்த 200 கோடி வச்சிருக்க பேங்கை பிடுங்குவாங்க. காசு கொடுத்தா அதை வாங்குவாங்க. எல்லாமே காசு எவ்வளவு டெபாசிட் இருக்கோ அந்த டெபாசிட் கொடுத்து தான் வாங்குவாங்க. சரிங்களா? இந்த பேங்க் அதான் இங்க கொடுத்துருக்கேன். பாத்துங்க. சரிங்களா? தமிழ்ல அடுத்தது ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் எவ்வளவு இருக்கு? பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்கு. எவ்வளவு அப்படின்னா இந்தியால பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து 12 இருக்குப்பா. என்னன்னு தெரியுமா? சரியா? இந்தியால பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து இப்போ 12 தான் இருக்கு. கரண்டா 12 தான் இருக்கு. எவ்வளவுமா? என்னென்ன பேங்க்லாம் இருக்கு? யாருக்கா தெரியுமா? இப்போ 12 பேங்க் தான் இருக்கு. யாருக்கா தெரியுமா என்னென்ன பேங்க்லாம் இருக்குன்னு? எழுதி போட்டுமா? இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் இருக்க ஃபர்ஸ்ட் வங்கி. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது வந்து 2வது பேங்க்ப்பா. இந்தியாவில் ரெண்டாவது இருக்க மிகப்பெரிய பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க். 20 லட்சம் கோடி. இது 60 லட்சம் கோடி. சரியா? மூணாவது பேங்க் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. நாலாவது வந்து கனரா பேங்க். வாங்க ஸ்ரீ. அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா.
ஆறாவது 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 என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா 6 பேங்க். ஓகேவா? அடுத்தது 6 பேங்க் எழுதுறேன். அடுத்த 6 பேங்க் எழுது. ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பேங்க் இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க். 7வது பேங்க் வந்து இந்தியன் பேங்க். 8வது பேங்க் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. 9வது பேங்க் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் சிந்து பேங்க். பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். 10வது பேங்க் வந்து யூசிஓ. யூசிஓன்னு ஒரு பேங்க் இருக்கு. 11வது பேங்க் ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி பேங்க். 12வது பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேம்மா? கிளியரா புரியுதா? அந்த 12 பேங்க் புரியுதா? இது கேட்கலாமா? எது பேங்க் இப்ப பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து என்னது? இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூசிஓ, ஐசிஓ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இதெல்லாம் ஷார்ட்ல வச்சு படிச்சுங்க. சரிங்களா? ஷார்ட்ல வச்சு படிச்சுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு. இது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா. பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க் இருக்கா? இதெல்லாம் பஞ்சாப் சிந்து பேங்க் இருக்கு. இதெல்லாம் பஞ்சாப் சிந்து பேங்க் இருக்கு. யூசிஓ பேங்க் இருக்கு. யூசிஓ பேங்க் இருக்கு. சரிங்களா? யூசிஓ பேங்க் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இப்போ 12 பேங்க். 12 பேங்க். சரிங்களா? இதுல எப்படி மெர்ஜ் ஆச்சு பாப்போமா? இது எப்படி சார் மெர்ஜ் ஆச்சு அப்படின்றத பாப்போமா? ஃபர்ஸ்ட் சரி, இது மெர்ஜஸ் போட்டுங்க. மெர்ஜஸ் எப்படி ஆச்சு அப்படின்னா எழுதி வச்சுங்க. ஒரு விஷயம் எங்க தெரியல. சரி, ஓகே. பாப்போமா? சரி, எப்படி மெர்ஜ் ஆச்சுன்னு பார்ப்போம். எப்படி மெர்ஜ் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் எது மெர்ஜ் ஆச்சுன்னா எது மெர்ஜ் ஆச்சுன்னா 1992 1993 பஞ்சாப் நேஷனல் பேங்க். இதை ரொம்ப டீப்பா இறங்கிக்கன்னா கேட்கலாமா? பஞ்சாப் நேஷனல் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்கோட மெர்ஜ் ஆயிடும். நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்கோட என்ன பண்ணும்? மெர்ஜ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இதான் மெர்ஜ் ஆச்சு. சரியா? அடுத்தது வந்து என்னாச்சுன்னா அலகாபாத் பேங்க். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேங்க். இது ரொம்ப பெரிய ரீஃபார்ம் உருவாச்சு. அலகாபாத் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் உள்ள பேங்க். இந்தியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஒரு 2 பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆனனால ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் கிடைச்சிச்சுப்பா. ரொம்ப முக்கியமான பேங்க். இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எதுல மெர்ஜ் ஆயிரும்னா ஆந்திரா பேங்கோட இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்கோட மெர்ஜ் ஆயிரும். இது வந்து முக்கியம்ப்பா. மத்தெல்லாம் தேவையில்லை. இது 2 மட்டும் முக்கியம், மத்தெல்லாம் தேவையில்லை. சரி, அலகாபாத் பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் மெர்ஜ் ஆனனால அலகாபாத் பேங்க் வந்து நார்த்ல அதிகமா இருக்கும்பா. அதிகம் பிரான்ச்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்தியன் பேங்க் வந்து பார்த்தா சவுத்ல அதிகம் பிரான்ச்சஸ் இருக்கும். 2 மெர்ஜ் ஆனனால இந்தியா ஃபுல்லா ஒரு பேங்க் உருவாச்சு. இந்தியா ஃபுல்லா ஒரு பேங்க் வச்சு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரிங்களா? புரியுதாமா? சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பப்ளிக் செக்டர் பேங்க்னா 12 பப்ளிக் செக்டர் பேங்க் தான். எத்தனை பிரைவேட் செக்டர் பேங்க்னா 21. எத்தனை ஃபாரின் பேங்க்னா 45 பேங்க். இந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தா இருக்கு. சரி, அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இதெல்லாம் இந்தியாவில் இருக்குப்பா. பேங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குப்பா. இப்போ 12 பப்ளிக் பேங்க் தான் இருக்கு. 21 பிரைவேட் பேங்க் இருக்கு. 45 ஃபாரின் பேங்க் இருக்கு. ரூரல் ரீஜனல் பேங்க் இருக்கு. அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா இப்ப கேட்கலாம், எத்தனை பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு, பிரைவேட் செக்டர் பேங்க், இது கூட கேட்கலாம். எத்தனை ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கு, இதை கூட கேட்கலாம். சரிங்களா? அதுதான் இது கொண்டு ரீசென்ட் டேட்டா. இது நோட் பண்ணிக்க. 12 பப்ளிக் செக்டர் பேங்க், 21 பிரைவேட் செக்டர் பேங்க், 45 ஃபாரின் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். சரியா? இதுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலேட் பண்றது யாரு பார்த்தாட்டி, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ண ஒழுங்குபடுத்த யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ரெகுலேட் பண்ணுவாங்க. இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. எல்லா பேங்க்ஸும் ரெகுலேட் பண்ணி இவங்க வேலை தான். சரிங்களா? சரி, அடுத்து இங்க அதான் கொடுத்துருக்கேன். மெயினான பேங்க்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். ஃபாரின் பேங்க்ஸ் என்னென்ன, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. நம்ம பின்னாடி பார்ப்போம். ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லி ஒரு தனியா ஒரு கான்செப்டே பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன். இது டிஎன்பிசி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி உருவாக்கி இருப்பாங்க. அந்த பேங்கோட பேர் வந்து பிராத்தமா பேங்க்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணீங்க. பிராத்தமா பேங்க்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆர்ஆர்பி உருவாக்கிருப்பாங்க. வட்டார ஊரக வளர்ச்சி வங்கி 1976 பேஸ் பண்ணி 1975 உருவாக்கி இருப்பாங்க. அந்த வங்கி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வங்கினா பிராத்தமா வங்கி. நார்த்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், இது எல்லாமே இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் ஆர்பிஐயோட செகண்ட் ஸ்கெடியூல் இருக்குப்பா. இதெல்லாம் ஆர்பிஐயோட ஷெடியூல் ஸ்கெடியூல்ல உள்ள வங்கிகள். நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஆர்பிஐயோட ஸ்கெடியூல் செகண்ட் ஸ்கெடியூல்ல தான் என்ன இருக்கு? எல்லா வங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆர்பிஐ மட்டும் தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்கெடியூல்ல என்ன இருக்கும்? பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸ்மால் பிசினஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்க அதான் தமிழ்ல கொடுத்துருங்க. அதை ஏன் தமிழ்ல கொடுத்துருங்க? சரியா?
அடுத்து போலாம். சரி சரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிங். பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலா ஒரு பேங்கோட ஃபங்க்ஷன் தப்பா. சரிப்பா, இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கப்பா. இப்போ எக்ஸ்னு ஒரு ஆள் இருக்கான், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்னெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், எப்படி ஓப்பன் பண்ணலாம். எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்னடா பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுப்பா. எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஓப்பன் பண்ணலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா. கரெக்டா, சேவிங்ஸ். இதே ஒரு கம்பெனி, எக்ஸ்னு ஒரு கம்பெனி, எக்ஸ்னு ஒரு கம்பெனி 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 என்ன பண்ணுது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன். அது என்ன அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். புரியுதாமா. ஸோ கம்பெனி ஓப்பன் பண்ணா அது பேர் கரண்ட் அக்கௌண்ட். பேங்க் சாதாரண நார்மல் பர்சன் நம்மள மாதிரி ஆள் ஓப்பன் பண்ணா அது பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ற அக்கௌண்ட் எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான்மா. சரியா. கரண்ட் அக்கௌண்ட் என்னன்னா கம்பெனிக்கார ஓப்பன் பண்றது கரண்ட் அக்கௌண்ட். சரியா, கம்பெனிக்கார ஓப்பன் பண்ண கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் புரியுதாமா. சரியா, பிக்ஸ்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பண்றப்பா. இப்போ ரெண்டு பேர் யாருமே டெபாசிட் பண்ணலாம், ரெண்டு பேருமே டெபாசிட் பண்ணலாம். எஃப்டின்னு சொல்லுவாங்க, அது டிமாண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. டிமாண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. எஃப்டி போடுறது ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறது. டிமாண்ட் டெபாசிட் சொல்லுவாங்க. டிமாண்ட் டெபாசிட் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துக்கிறது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறது. ஸோ ஓகேவா, சரி நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கான், அவன் ஓப்பன் பண்ணா அது சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணா கரண்ட் அக்கௌண்ட். சரியா, அப்போ என்ன பண்றாங்க, பேங்க் ஃபர்ஸ்ட் டெபாசிட் அக்செப்ட் பண்றாங்களா. பிரைமரி வேலை வந்து பார்த்தா டெபாசிட் அக்செப்ட் பண்றாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட், பிக்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 3 பேர் லோன் கொடுக்குறாங்களா. இந்த 3 பேருமே லோன் கொடுக்குறாங்களா, சிங்கிள் பர்சனுக்கு லோன் கொடுக்குறாங்க, கம்பெனிக்கு லோன் கொடுக்குறாங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் லோன் கொடுக்குறாங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க, கம்பெனிக்காரன் கடன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் மைனஸ்ல கூட அவன் என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி மைனஸ் கூட என்ன பண்ணலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இது பிரைமரி ஃபங்க்ஷன். இது செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. நம்ம ஆன்லைன்லயே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, மொபைல் யூஸ் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த இது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள். இப்போ பேங்கிங் ஆப் இருக்கு, பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சரி, அதுக்கு ஒரு லாக்கர் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம முக்கியமான டாக்குமெண்ட் வச்சுக்கிறதுக்கு, பாண்டு பேப்பர் வச்சுக்கிறது, கோல்டு வச்சுக்கிறது, சில்வர் வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு லாக்கர் கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கு வெளிநாட்டுக்கு நீ போறீங்கன்னா உனக்கு ஃபாரெக்ஸ் கொடுப்பாங்கப்பா. ஃபாரெக்ஸ் டிமாண்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஒரு கரன்சி ஈக்குவலான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்குல்ல, அது ஈக்குவலான வெளிநாட்டு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி வெளிநாட்டில் என்னோட ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கார்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வெளிநாட்டு என்ன பொருளும் வாங்கிக்கலாம். அதுக்கு அக்கௌண்ட் இங்க இருந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ 50,000 வச்சுக்கன்னா 50,000 மதிப்புள்ள அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கார்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த எந்த நாட்டு புரியும் அந்த நாட்டு கரன்சி கிரெடிட் பண்ணிடுவாங்க. அங்கே போய் என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் பேங்கிங்கோட வேலை பார்ப்போம். புரியுதாமா. இப்போ கேட்கலாம் பேங்கோட ஃபங்க்ஷன் என்ன கேட்கலாம், பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன, செகண்டரி ஃபங்க்ஷன் கேட்கலாம். சரிங்களா, அதுக்கு தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, டெபாசிட் அக்செப்ட் பண்றது, சேவிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றது. சரியா, ஃபோரெக்ஸ்ல வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அது ஓகே. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். டிமாண்ட் என்னது, டிமாண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபாரெக்ஸ் என்னதுப்பா. ஃபாரெக்ஸ் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஃபாரின் கரன்சி கொடுத்து வாங்குறது, நம்ம கரன்சி ஃபாரின் கரன்சி வாங்கி ரெண்டுமே வரும் தானே. அதுக்கேற்ற வெளிநாடு செலவடி. இப்போ எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு $10 அதை நம்ம இந்தியன் ருபீஸா மாத்திக்கலாம். 500 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், இந்த ஃபாரின் கரன்சியா மாத்திக்கலாம். அது வந்து பேங்கே பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம வெளிநாடு போற மாதிரி இருந்தா, நான் வெளிநாடு போறப்ப எனக்கு என்ன பண்ணாங்கன்னா பேங்க் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், என் அக்கௌண்ட் எவ்வளவு காஸ்ட் இருந்துச்சோ அது ஈக்குவலான சவுதி அரேபியா டாலர் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண அங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி விஷயம் அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா, புரியுதாமா. சரி, அடுத்தது சரி ஓகே. அடுத்தது பாப்போமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்மா. இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி பாப்போமா, கான்செப்ட் பாப்போமா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான வேலைகள் பாப்போமா. இது கிளியரா புரியுதாமா. ஒவ்வொரு டீட்டெயிலா பார்க்க போறோம். பாப்போமா. தெளிவா கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நம்ம தனியா பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா மானிட்டரி அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா மானிட்டரி அத்தாரிட்டி. என்னப்பா, மானிட்டரி அத்தாரிட்டி என்னன்னா பண அதிகார அமைப்பு. சரிப்பா, பணி அதிகார அமைப்பு என்ன சார் அப்படின்னா ஸோ பேங்க் தான் இந்தியாவோட பண அதிகார அமைப்பு. இந்தியாவோட பண அதிகார அமைப்பு. ஆர்பிஐ தான் பண அதிகார அமைப்பு. இந்தியாவில் வந்து பண அதிகார அமைப்புனா ஆர்பிஐ தான். சரி, ஆர்பிஐ தான். சரி, இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வேலை பண அதிகார அமைப்பு தான். பணத்தை ரிசர்வ் பண்ற இவங்க வேலை. எப்படி சார் வச்சிருப்பாங்க, ஆர்பிஐ காசு எப்படி வச்சிருப்பாங்க, கேஷ் எப்படி வச்சிருப்பாங்க, கேஷா வச்சிருப்பாங்க, கோல்டாவும் வச்சிருப்பாங்க, ஃபாரின் கரன்சியா வச்சிருப்பாங்கப்பா. இந்த மாதிரி 3 விஷயமா வச்சிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கரன்சிஸ். இந்தியாவில் ஒரு இந்தியன்
இந்தியன் ரூபாய்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா கோல்டா வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபாரின் கரன்சி வச்சிருக்காங்க. இது தனியா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இப்ப எக்ஸாம்பிள் இன்ஃபிளேஷன் வருதுப்பா, பணவீக்கம் வருது. அப்ப பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருமா? சப்போஸ் பொருளாதார தட்டுப்பாடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபாரின் கரன்சி இறக்குவாங்க. ஃபாரின் கரன்சி இறக்கி அதை சப்ரஸ் பண்ணாங்க. ஃபாரின் கரன்சி உள்ள இறக்கி விட்டு என்ன பண்ணுவாங்க? சப்ரஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பின்னாடி கிரைசிஸ் வந்துச்சுன்னா அவங்க ரிசர்வ் பண்றதுனா கோல்டும் ஃபாரின் கரன்சி எப்போ, ஏன்னா கோல்டுக்கு எப்போ டிமாண்ட் இருக்கு. வெளிநாட்டுலயும் டிமாண்ட் இருக்கு, உள்நாட்டுல டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் கரன்சிக்கு டிமாண்ட் இருக்கு. இப்ப இன்ஃபிளேஷன் காலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் சார்ஜ் இருக்குல்ல. இன்ஃபிளேஷன் காலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டுல உள்ள விஷயத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணி அந்த இன்ஃபிளேஷன் சமாளிப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சி. இப்போ எக்ஸாம்பிள் எவ்வளவு ஆர்பிஐ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 200 கோடிப்பா. 200 கோடி என்ன பண்ற? ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 85 கோடி என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் கரன்சியா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 115 கோடி கோல்டியா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா அது இன்னைக்கு பார்ப்போம். அது எல்லாமே நீங்க பார்ப்போம். பின்னாடி இருக்குமா எல்லாமே நீங்க பார்ப்போம். எஸ்எல்ஆர், சிஎல்ஆர் எல்லாமே நீங்க பார்ப்போம். சரிங்களா? சரி பாருங்க. கேஷா வந்து பார்த்தா இந்தியன் ருபீஸ் வச்சிருப்பாங்க டொமஸ்டிக் கரன்சியா. அப்புறம் கோல்டு எவ்வளவு வச்சிருப்பாங்க? 115 கோடி வச்சிருக்காங்க. 85 கோடி என்ன பண்ண? ஃபாரின் கரன்சி வச்சிருக்காங்க. இந்த ஃபாரின் கரன்சி ஒரே நாடு வச்சிருப்பாங்களா? இப்ப உலகத்திலே மிகப்பெரிய டாலர் அமெரிக்கா டாலர் தான். அமெரிக்க டாலர் வச்சிருப்பாங்களா? அமெரிக்க டாலர் வச்சிருப்பாங்க. அடுத்தது சைனாவோட எண் வச்சிருப்பாங்க. சைனாவோட காயின்ஸ் வச்சிருப்பாங்க. ஜப்பானோட காயின் வச்சிருப்பாங்க. அப்புறம் யூரோ வச்சிருப்பாங்க. யூரோப்பியன்ஸோட யூரோ வச்சிருப்பாங்க. அப்புறம் பிரிட்டனோட யூகேயோட பவுண்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா 5 நாட்டோட காயின்ஸை வச்சிருப்பாங்க. எதுக்கு? 85 கோடியா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் ஆர்பிஐ வந்து பார்த்தா பண அதிகார அமைப்புன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதான் சரி பண்ணும். எப்படி சரி பண்ணா? கோல்டு ஃபாரின் கரன்சி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு சரி பண்ணும். சரியா? ஸோ கோல்டு எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்? ஆர்பிஐ 115 கோடிப்பா. ஃபாரின் கரன்சி எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்? 85 கோடி எப்படி ரிசர்வ் பண்ணிச்சுன்னா அமெரிக்கன் டாலராகவும் சைனாவோட ருபீஸுக்காகவும் ஜப்பான்ல ருபீஸ்க்கான சைனா வந்து பார்த்தா ஒரு பேர் சொல்லுவாங்க டக்குனு ஞாபகம் இல்லை. ஜப்பான்ல வந்து எண்ணு, யூரோப்ல வந்து யூரோ, யூகேல வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்னு சொல்லுவாங்க. சைனா டக்குன்னு ஞாபகம் இல்லை. இது ஒரு வித்தியாசம் ஒரு பேர் வரும். சரி, அந்த 5 கரன்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? இதுதான் பண அதிகார அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பணத்துக்கும் அதிகார அமைப்பு யாருன்னா ஆர்பிஐ தான். என்ன பண்ணுவாங்க? பணத்தோட அதிகார அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டா ஃபாரின் கரன்சி ரிசர்வ் பண்ணி வச்சு ஏன்னா இந்தியா ஃபியூச்சர் கிரைசிஸ் வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுக்கு ஒரு பண அதிகார அமைப்பு ஆர்பிஐ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியுதாமா? ஸோ மானிட்டரி அத்தாரிட்டி, நாணய ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்கப்பா. மானிட்டரி பாலிசி எதுக்குன்னா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றது, கரன்சி ஸ்டெபிலைஸ் பண்றது, எக்கனாமிக் growth. இதுதான் 3 விஷயம் முக்கியம்பா. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக் growth ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காண்டியும் கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காண்டியும் இன்ஃபிளேஷன் கட்டுப்படுறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகேம்மா. அடுத்து பாப்போமா. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா பேங்கிங் ரெகுலேட்டர். இந்த சிஎல்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட்லாம் பின்னாடி கான்செப்ட் தனியாவே இருக்குமா? தனியா பார்ப்போம். ரெண்டாவது கான்செப்ட் வந்து பேங்கிங் ரெகுலேட்டர். சரியா? பேங்கிங் ரெகுலேட்டர் என்ன சார்? பேங்கிங் ரெகுலேட்டர் என்னப்பா அப்படின்னா ஆர்பிஐ கீழே எல்லா பேங்க் இருக்கா? ஆர்பிஐ கீழே எல்லா பேங்க் இருக்கும். ஆர்பிஐ கீழே தான் எல்லா பேங்க் இருக்கும். எல்லா பேங்கும் என்ன ஒழுங்குபடுத்த இவங்க தான். ரெகுலேட் பண்றது இவங்க தான். என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. லைசன்ஸ் கொடுக்குறது இவங்க தான். எப்படி வந்து பார்த்தா கிரெடிட் கொடுக்கணும், எப்படி கடன் கொடுக்கணும், எவ்வளவு கடன் கொடுக்கணும் எல்லாமே யார் சொல்லுவா? ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது, பேங்க் நார்ம்ஸ் எல்லாமே யார் கொடுப்பா? ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. ஆர்பிஐ தான் எல்லா பேங்க்கும் ரெகுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லா பேங்க் சூப்பர்வைஸ் ரெகுலேட் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும், எல்லா பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கப்பா. ரெகுலேட்டர் வங்கியை ஒழுங்குபடுத்த யாரும் ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் பேங்க் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ. வங்கியில் யார் ஒழுங்குபடுத்துறாங்கன்னா ஆர்பிஐ. ஏன்னா கரெக்டாக நடக்குதா, ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா போகுதா அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியப்பா. இஷ்யூர் ஆஃப் காயின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இஷ்யூர் ஆஃப் கரன்சி, நாணய வெளியிட்டாலும். சரியா? ஆர்பிஐ மட்டும்தான் இப்ப இந்தியால காசு அடிக்க முடியும். எவ்வளவு ரூபாய் அடிக்க முடியும்னா ஆர்பிஐயால 2 ரூபாயில இருந்து இப்போ 2 ரூபாயில இருந்து 500 வரையும் காசு அடிக்க முடியுமா? 2000 நோட்டு தான் இல்ல, 2000 செல்லாதுல. ஆர்பிஐ என்ன பண்ணும்னா 2 ரூபாயில இருந்து 500 வரைக்கும் காசு அடிக்கும். அப்போ 1 ரூபாய் யார் அடிப்பா? 1 ரூபாய் யாருப்பா அடிப்பா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. 1 ரூபாய் காயின் யார் அச்சடிப்பான்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அது மட்டும் அவங்க அடிப்பாங்க. மத்த எல்லாமே 2 ரூபாயில இருந்து 500 வரை யார் அச்சடிப்பா? ஆர்பிஐ அச்சடிப்பாங்க. இவங்க தான் மைண்ட் பண்ணுவாங்க.
நோட் பண்ணிக்கப்பா, இதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதே எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின்மா என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆர்பிஐ சோலோ அத்தாரிட்டி இஷ்யூ கரன்சி காயின் எக்ஸப்ட் ₹1 காயின். ₹1 காயின் மட்டும் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க சார்பு யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்றதுல வந்து யாரோ சைன் இருக்கா? ஃபினான்சியல் செக்ரட்டரியோட சைன் இருக்குப்பா. செக்ரட்டரி இருப்பார்ல, ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பார்ல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே அவர் என்ன சைன் பண்ணி கொடுத்துருப்பார். இந்த ₹1 நான் கேரண்டின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி 500 நோட்ல யார் சைன் இருப்பா? மற்ற நோட்ல யார் சைன் பண்ணிப்பா? ஆர்பிஐ கவுண்ட் சைன் பண்ணிருப்பாங்க. மற்ற எல்லா கரன்சியும் யார் சைன் பண்ணிப்பாங்க? ஆர்பிஐ கவுண்ட் சைன் பண்ணிருப்பாங்க. ₹1 நோட்டு ₹1 காயின் நோட்டு யார் சிக்னேச்சர் இருக்கும்? ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் இருக்கும். ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா? கிளியராமா? கிளியரா? சரி சரி. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியால இது பண்றது ஒரே அத்தாரிட்டி இவங்க தான். இந்தியால இவங்க பண்ற ஒரே அத்தாரிட்டி இவங்க தான். நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ். சோ ஃபாரெக்ஸ் என்னப்பா? ஃபாரெக்ஸ் என்னது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் சொன்னேன். சரி, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் பிரச்சனை வருதுப்பா. இந்தியாவில் ஒரு பொருளாதார தட்டுப்பாடு. அதுக்கு வந்து வெளிநாட்டு கரன்சியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஃபாரின் கரன்சியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம இந்தியாவில் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. ஆர்பிஐ தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாமல் தனியாக வச்சிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்ஏ டாலர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தா ரெண்டாவது யூகேவோட பவுண்டு. அடுத்து யூரோப்போட யூரோ. நாலாவது ஜப்பானோட எண்ணு. சைனாவோட ரென்பின்மி. நோட் பண்ணிக்க. ரென்பின்மி. இந்த 5 கரன்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் கரன்சியா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. $55 பில்லியன். இது தனிமா, அது தனி, இது தனி. $55 பில்லியன் அந்த அளவுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்க. இங்க நம்ம பார்த்தது வேறமா. இங்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மானிட்டரி அத்தாரிட்டியில பார்த்தோம். மானிட்டரி அத்தாரிட்டியில வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? நாணயம் சொல்லி பார்த்தோம். அதுல வந்து பார்த்தா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். கோல்டையும் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் பண்ணி. இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தா சரி பண்றதுக்கு. இது எதுக்குன்னா நம்ம கரன்சியோட மதிப்பை வந்து ஈக்குவலா வச்சுக்கிறது. மற்ற நாடு கரன்சியோட நம்ம நாட்டை ஒழுங்குபடுத்துறது. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது இன்ஃபிளேஷன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த கரன்சியை கொடுத்து அந்த கரன்சி வாங்கி நம்ம என்ன டேக்கிள் பண்றதுக்காண்டி வச்சிருப்பாங்க. இவ்வளவு ரிசர்வ் பண்ணிச்சுக்காங்க. ஏதாவது ஃபியூச்சர்ல கிரைசிஸ் வந்துச்சுன்னா இதே எடுத்து செலவு பண்ணாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணாங்க, இந்த எடுத்து செலவு பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் ஃபாரின் கரன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னா $55 பில்லியன் இருக்குமா. என்னவா இருக்குன்னா யூஎஸ்ஏ டாலரா இருக்கு, யூகேல பவுண்டா இருக்கு, யூரோப்ல யூரோவா இருக்கு, ஜப்பான்ல ஜென்னா இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தா சைனா ரென்பின் இருக்கு. இந்த 5 கரன்சி நம்ம இந்தியா ரிசர்வ் பண்ணி எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்னா $55 பில்லியன் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபியூச்சர் கிரைசிஸ் வந்துச்சு, இன்ஃபிளேஷன் வந்துச்சு, நம்ம பொருளாதார மதிப்பு நம்ம குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இந்த பணத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? பொருளாதாரத்தை மீட்டு எடுப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? சரியா? அந்நிய செலவனையும் பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பாதுகாக்கணும். இந்த ஃபாரின் கரன்சி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் இவன் தான். சரிங்களா? அடுத்து பார்ப்போமா. அடுத்து என்ன சார் அப்படின்னா கவர்மெண்டோட பேங்க் தான். ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா யாரு கடன் கொடுக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கடன் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் கொடுக்கும், எல்லா அக்கௌண்ட் கடன் கொடுக்கும். அதே மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணும்? கவர்மெண்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும். சரிங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்தின் வங்கி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. குரூப் 1 கொஸ்டின் என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன வங்கி அப்படின்னா அரசாங்கத்தின் வங்கி. நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ பேங்க் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்டோட பேங்க் ஆர்பிஐ தான். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கடன் கொடுக்குறது, கடன் வாங்குறது, வட்டி கொடுக்குறது எல்லாமே யார் பண்ணுவோம்? ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. அடுத்து பார்ப்போம். ரெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிட்டர்ன். சப்போஸ் ஒரு பேங்க் திவால் ஆக போகுதுப்பா. சரியா? கடைசி முயற்சி நம்பிக்கை அளிக்கும் வங்கி வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ. என்ன சார் அப்படின்னா ஒரு பேங்க் திவால் ஆக போகுதுப்பா. ஸோ பேங்க் திவால் ஆனா என்ன ஆகும்? ஒரு பேங்க் திவால் ஆகுது என்ன ஆகும் அப்படின்னா சுத்தி எக்கனாமிக் ஆஃப் ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகுதுப்பா. கொலாப்ஸ் ஆனா என்டையர் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். ஏன்னா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பானா அந்த அக்கௌண்டோட பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆவானா? பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆனா நாடு அஃபெக்ட் ஆகுமா? ஸோ என்டையர் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். சரியா? பேங்க் கொலாப்ஸ் ஆனா பேங்க் அது மூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்டையர் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் கொலாப்ஸ் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவான்? ஆர்பிஐ என்ன பண்ணுவான்? தண்டனை கடன் கொடுத்து என்ன பண்ணுவான்? அந்த பிரச்சனையை சமாளிப்பான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எமர்ஜென்சி லோன் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்தியா நடந்திருக்கு. 2018 உலக அளவு குளோபல் கிரைசிஸ் வந்துச்சுப்பா. ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா தன்கிட்ட காசை வச்சு என்ன பண்ணா? லிக்விடா காசு வச்சிருப்பான். அதை எடுத்து என்ன பண்ணா? இந்தியன் பேங்க் கொடுத்து சப்போர்ட் பண்ணா. ஏன்னா இந்தியன் பேங்க் வந்து பார்த்தா திவால் ஆச்சுன்னா நாடுக்கே பெரிய ஆபத்து. ஏன்னா இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க் ரொம்ப முக்கியமான பேங்க். இந்தியா ஃபுல்லா பேங்க்.
அந்த பேங்க்ல ஏதாவது பிரச்சனைனா நாட்டுக்கே பிரச்சனை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பேங்க்கு என்ன பண்ணும், ஆர்பிஐ கடன் கொடுப்பாங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் லெட்டர் யாருன்னா ஆர்பிஐ. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இதாமே எக்ஸாம் பாயிண்ட் கொஸ்டின். இப்படிதான் கேட்பாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் லெட்டர் யாரு, ஆர்பிஐ. இது எக்ஸாம் கொஸ்டின். 2008 குளோபல்ல பினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுத்தாங்க. யாருக்கு, இந்தியன் பேங்க். ஓகேவா. அடுத்து பாப்பா. அடுத்து பினான்சியல் மார்க்கெட்ல ரெகுலேட் பண்ற இவர் தான்ப்பா. சரியா. என்னன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸை இவர் தான் வந்து இப்பதான் ரெகுலேட் பண்ணுவார். கரெக்டா ஸ்டெபிலைஸ் பண்றது. எக்ஸாம் எப்ப தேவையோ அப்ப விற்பாரு, எப்ப வாங்கணுமோ வாங்குவார். சரிங்களா. இது பின்னாடி தனியா இருக்கு. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், திறந்த வெளி சந்தைன்னு ஒன்று இருக்கு. பின்னாடி பார்ப்போம். மார்க்கெட் ஆபரேஷன் அப்புறம் சொல்லு பண்ணுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க்ல உள்ள பாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் என்ன பை பண்ணுவாங்க. இது ரெண்டு பின்னாடி கான்செப்ட் நான் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா, மணி மார்க்கெட்டிங், கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அதை வித்து வாங்குறது. ஸோ ஒருத்தர் அதிகமா காசு என்ன பண்ணுவாங்க, பாண்டு வித்து அந்த காசெல்லாம் புரிஞ்சு எடுத்துருவாங்க. சப்போஸ் காசு ஆர்பிஐ தேவைன்னா பாண்டு வித்து அந்த காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பினான்சியல் மார்க்கெட் நிதி சந்தையை ஒழுங்குபடுத்த யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். இது பின்னாடி கான்செப்டாவே நான் சொல்றேன். சரிங்களா. சரி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தா டெவலப்மெண்ட் ரோல். என்ன சார் டெவலப்மெண்ட் ரோல் பண்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்குறாங்களா, யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்கன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே கடன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. என்ன பண்றது, எம்ப்ளாய்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க. என்டர்பிரனர்ஸ் லோன் கொடுக்குறாங்க. எல்லாருமே லோன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பினான்சியல் நிறைய விஷயம் கொண்டாடுறாங்களா. யூபிஐ, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஞாபகம் இருக்காமா, யூபிஐ என்னது, யூனிஃபார்ம் பேமெண்ட் சிஸ்டம். அதான் ஆர்பிஐ தானே கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ கீழ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. அதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அது ஆர்பிஐ கீழே இருக்கு. அந்த ஆர்பிஐ கீழே உள்ள அமைப்பு தான் என்ன பண்ணுவோம், யூபிஐன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். நம்ம எல்லா கையிலும் இருக்குல்ல. அப்ப நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இது எல்லாமே ஆர்பிஐ கீழே இருக்க ஒரு அமைப்புகள், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அமைப்புகள். இப்ப ரீசெண்டா என்ன கொண்டு வந்தான், டிஜிட்டல் கரன்சி. ஞாபகம் இருக்கா, பின்னாடி இருக்கு. இப்ப என்ன பண்ணா, டீசெண்டா டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்தான் 2022 2014 இருந்து டிஜிட்டல் பேங்க் உருவாக்கி அதுல என்ன பண்ணலாம், டிஜிட்டல் கரன்சி. நம்ம வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். புரியுதாமா. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறோம். வளர்ச்சி பதில் பண்ண நாட்டோட வளர்ச்சிக்கான நம்ம டிஜிட்டல் இந்தியா சொல்லி நான் யூபிஐ உருவாக்கினா. இப்போ என்ன பண்ண, யாருமே கையில காசு வச்சுக்கல. எங்க போனோம் யூபிஐ என்ன பண்ணும், எல்லாமே கையில காசு வச்சுக்கிறது தானே. யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா. அடுத்தது சரிங்களா. எதான் கொடுத்துருக்கீங்க, மொத்தமா கொடுத்துருக்கீங்க. மொத்தம் வேற ஏதாவது இருக்கா சார், வேற ஏதாவது இருக்கானா நோட் பண்ணிக்க. வேற ஏதாவது இருக்குன்னா பேங்கர்ஸோட பேங்க். அடுத்து என்ன சார்னா பேங்கர்ஸோட பேங்க் என்னன்னா ஹெட் ஆஃப் ஆல் பேங்க். எல்லா வங்கிக்கும் இதுதான் தலைவர், ஹெட் ஆஃப் ஆல் பேங்க். நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். வங்கிகளோட வங்கியாளரின் வங்கி. ஸோ வங்கி ஒருத்தர் வச்சிருக்கானா அவனுக்கு வங்கி இருக்கும்ல, டானுக்குலாம் டான் சொல்லுவாங்களா, அதே மாதிரி வங்கியாளருக்குலாம் வங்கி யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஏன்னா எல்லா பேங்க்கும் ஹெட் யாரு, ஆர்பிஐ தான். எல்லா பேங்க்கும் ஹெட் யாருன்னா ஆர்பிஐ தான். சரிங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லா பேங்க்கும் ஹெட். சரிங்களா. அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னா, அடுத்து என்ன சொன்னா ஆக்டாஸ் கிளியரிங் ஹவுஸ். ரெண்டு பேங்க் உள்ள பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை, டிரான்சாக்ஷன் பிரச்சனை. ஒரு பேங்க்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்க பாருங்க, எழுதி போறேன். எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு பேங்க் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சிபி வச்சுப்போம். ஒயின்றவனும் டிரான்சாக்ஷன் பண்றான். எவ்வளவுனா 50,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றான். 50,000 டிரான்சாக்ஷன் பண்றான். இந்த ஒயின்றவன் என்ன பேங்க்னா இந்தியன் பேங்க். இந்த டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை அப்படின்னா யார் சால்வ் பண்ணும் இந்த இஷ்யூவை, ஆர்பிஐ சால்வ் பண்ணும். ஆர்பிஐ என்ன பண்ணும், செக் பண்ணும் இந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா. அப்படின்னா ஒரு ஐடி கிரியேட் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் ஐடின்னு காட்டும்ல, டிரான்சாக்ஷன் ஐடின்னு காட்டும். பாத்தீங்களாமா, டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லி காட்டும். பாத்தீங்களா, அதை ட்ரேஸ் பண்ணா அமௌண்ட் கிரெடிட் இருக்கா டெபிட் இருக்கா கண்டுபிடிச்சலாமா. சப்போஸ் உங்க அக்கௌண்ட் திருப்பி வந்துச்சுன்னா அந்த ஐடி காமிச்சிடும். பாத்தீங்களாமா, டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு யூபிஐல பே பண்ண அப்புறம் கீழே வரும். பாத்தீங்களா, டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, என்ன அமைதியாவே இருக்கீங்க, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், என்ன அமைதியாவே இருக்கீங்க. பாத்துருக்கீங்களாமா, யூபிஐல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி. உங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு சொல்லி கீழே ஒரு ஐடி வரும் பாத்தீங்களா. அந்த ஐடி தான் ஆர்பிஐ எவிடன்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஐடி பேஸ் பண்ணி உங்க அமௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்னா அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சு, நீங்க வந்து பேங்க்ல போய் விசாரிங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா. சப்போஸ் கிரெடிட் ஆகலன்னா உங்க அக்கௌண்ட் திரும்பி கிரெடிட் ஆச்சுன்னா அது இவன் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம், கன்சல்ட் பேங்க்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ். தீர்வு இல்லமாக செயல்படும். நோட் பண்ணிக்க, தீர்வு இல்லமாக செயல்படும். ரெண்டு பேங்கோட பிரச்சனைனா இதை என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க, செயல்படும்.
பின்னாடி இருக்குமா, எல்லாமே இருக்குமா, நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு, கான்செப்ட் இருக்கு. நான் இப்ப அதுக்குள்ள போல, ஏன்னா இப்ப அதுக்குள்ள போல நம்ம மெயினா அந்த ஆர்பியோட ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சு தனியா எல்லாமே பார்ப்போம். எல்லாமே நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் எல்லாமே பார்ப்போம். பயப்படாதீங்க, எல்லாமே சொல்லதான் போறேன். பயப்படாதீங்க, எதுவுமே நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாமே சொல்லதான் போறேன். அடுத்தது சரியா, அடுத்தது ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி. நோட் பண்ணிக்கங்க, ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி. ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி பொருளாதார சந்தையை என்ன பண்ணுவாரு, ஒழுங்குபடுத்துறது. பொருளாதார சந்தையை ஒழுங்குபடுத்துறது ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி. பொருளாதார சந்தைய ஒழுங்குபடுத்துவார் யாரு, ஆர்பிஐ. ஒழுங்குபடுத்துதல் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஃபிளேஷன், ஜிடிபி இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, ஜிடிபி கம்மியாயிட்டே இருக்கு, இன்ஃபிளேஷன் கம்மி அதிகமாயிட்டே இருக்குன்னா, இவங்க தான் அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்த யார் அப்படின்னா ஆர்பிஐ. பொருளாதாரத்தை, இந்திய பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்த யாருன்னா ஆர்பிஐ. ஏன்னா ஜிடிபி ஏதாவது பிரச்சனை தான் ஆர்பிஐ தான் பொறுப்பு, இன்ஃபிளேஷன் ஏதாவது பிரச்சனை தான் ஆர்பிஐ தான் பொறுப்பு. இது ரெண்டையும் மேனேஜ் பண்ண யாரோட வேலை, ஆர்பிஐயோட வேலை தான். சரிங்களா, அது ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சரி டெவலப்மெண்ட் ரோல் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சுமா. சரிங்களா, மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்மா, ஃபங்க்ஷன்ஸா பார்த்து இப்போ பார்த்த எல்லாமே ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுன்ற ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். சரி பாருங்க, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மானிட்டரி அத்தாரிட்டி. சரி, மானிட்டரி அத்தாரிட்டி அதான் பண்ணுவோம். ஸோ பேங்க் ரெகுலேட்டர் லைசன்ஸ் கொடுத்து சூப்பரைஸ் பண்ண எல்லாமே பண்ணும். அப்புறம் பேங்கர்ஸோட பேங்க் அப்புறம் ஃபாரெக்ஸ். ஸோ அன்னி நேர செலவணி வந்து பார்த்தா இது பண்ணும். அப்புறம் கடைசி முடிச்சு என்ன பண்ணும், கடன் வாங்குறது அதான். ₹1 தவிர மற்ற எல்லா வேலையும் யார் யூஸ் பண்ணுவா, பேங்க் இதுதான் ஆர்பிஐ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேங்க் அதுதான். அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், $55 பில்லியன் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ரெண்டு பேங்க்களோட பிரச்சனை இவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா, பேங்கிங் அப்போஸ் பண்ணா பேங்கிங் குறைதீர் பிரச்சனை. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்கு போறீங்கம்மா, இது வந்து நான் பர்சனல் அனுபவிச்சிருக்கேன் சொல்றேன். பேங்கிங் போறீங்க, பேங்க்ல போனா மண்டே போனாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி சொல்றாங்க அசிசியமா வருது. பேங்க்ல வந்து போனா ஒருத்தர் மண்டே போனாங்க, கண்ணாடி போட்டு பெருச்சாலி மாதிரி உட்காந்துருப்பாங்க சில பேர். ஸோ நம்ம கேட்டாலும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க, கடுப்பாக மூஞ்சியை பார்த்து இருந்துச்சு, நம்மள போய் உட்கார வச்சிருப்பாங்க, அலக்கடிப்பாங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா பேங்கிங் அம்பஸ்மெண்ட் கீழே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேங்கிங் அம்பஸ்மெண்ட் கீழே நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1997 உருவாக்குனாங்க. இது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆர்பிஐல அந்த எம்ப்ளாயி ஐடி நேமோட போட்டு நீ என்ன பண்ணலாம், ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படின்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க இனிமே பேங்க்கு போனா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பேங்கிங் அம்பஸ்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அரண்டுவாங்க. ரொம்ப ரொம்ப பேசுவாங்கப்பா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எப்பனா எனக்கு ஏடிஎம் கார்டு வந்து கிடைக்க ஒரு மாசம் டிலே பண்ணிட்டேன். சரி சார், நான் பேங்க் போய் ஒரே சொன்னேன், நான் பேங்கிங் அம்பஸ்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த பேங்க் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் சார், கஸ்டமர் ஐடி போட்டுருக்கு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை டேரக்டா வந்து கும்பகோணம் தான் சார் பேங்க் இருக்கு, சிவி பேங்க் தான் பிரச்சனை, சிவி பேங்க்ல கும்பகோணம் தான் சார் இருக்கு, நான் கும்பகோணத்துக்கு ஹெட் ஆஃபீஸ் மெயில் அடிச்சுட்டு ஆர்பிஐக்கும் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. டெலிகிராஃப் நான் சொன்னோன்னா பேங்க் அம்பஸ் பண்ணோம்னா அவன் பேசுற எனக்கு ஒரே நாள் வந்து என்னாச்சு, ஏடிஎம் கார்டு கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. எந்த பேங்க்ல ரொம்ப ரொம்ப பண்ணுவாங்கம்மா. சில பேங்க்ல வந்து பார்த்தோன்னா அவங்க தான் வந்து பெரிய நாட்டாவை மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த பேங்க்ல எல்லாம் போய் என்ன பண்ண, பேங்கிங் நம்பர்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, எல்லாம் அரண்டுவாங்க. 1990 கீழே உருவாக்குனது இது. மக்களோட குறை தீர்க்க உருவாக்குறது, கிரீவன்சஸ் பப்ளிக்கோட குறைய தீர்க்காண்டி இது உருவாக்குறது. எதுல, பேங்க்ல ஒழுங்கா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, ஒழுங்கா வந்து கிரெடிட் கார்டு வரல, ஏடிஎம் கார்டு வரல அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா, இது புரியுதாமா? இந்த 10 ரூபா தான் பேங்க் பண்ணுது. இது எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னா, இது 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 எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இந்த 10 விஷயம் ரொம்ப முக்கியம். தமிழ்ல தான் கொடுத்துருக்கேன். அடுத்து போலாமா? நீங்க கேட்ட எஸ்எல்ஆர் எல்லாமே பின்னாடி வருமா நான் கிளியரா சொல்லிடுறேன். பின்னாடி வந்துடும், கண்டிப்பா கிளியரா சொல்லி. ஏன்னா இன்னொரு கிளாஸ் தேவைப்படும்பா. இது ஒன்றும் இன்னைக்கு கிளாஸ் முடியாது, இன்னொரு கிளாஸ் இருக்கு. நான் டீட்டெயிலா முடிச்சுட்டு அப்ப டவுட் கேட்கிறேன், அப்ப நீங்க என்ன புரியல கேளுங்க. சரிங்களா, சரி அடுத்து பாப்போமா. ஆர்ஆர்பி பேங்க் அடுத்த பேங்க் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி, ஊரக வளர்ச்சி வங்கி. என் தமிழ் இங்க கொடுத்துருக்கேமா? என் தமிழ்ல கொடுத்துருக்கேன், பயப்படணும்னா. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் டைப்ல ரொம்ப டைம் ஆகுது, அதான் கண்டினியூ ஸ்டைல போட்டேன். 1975 உருவாக்குனாங்க, ஆர்ஆர்பி பேங்க் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கமிட்டி ரொம்ப முக்கியப்பா. என்ன கமிட்டி, நரசிம்மன் கமிட்டி. ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. ஆர்ஆர்பி உருவாக்க என்ன கமிட்டி போட்டாங்க அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி போட்டாங்க. நரசிம்மன் கமிட்டி போட்டது என்ன பண்ணாங்கன்னா ஆர்ஆர்பி உருவாக்குனாங்க. நரசிம்மன் கமிட்டி போட்டது என்ன பண்ணாங்கன்னா ஆர்ஆர்பி ஒரு விஷயத்தை இந்தியாவில் உருவாக்குனாங்க. இந்தியாவில் எப்படி உருவாக்குறாங்கன்னா நரசிம்மன் கமிட்டி ஒரு கமிட்டி போட்டு ஆர்ஆர்பி உருவாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு நார்மல் பாடியா இருந்துச்சு. 76க்கு அப்புறம் இது என்ன ஆச்சுன்னா ஸ்டாச்சுரி பாடி ஆச்சு. ஏன் சார் அப்படின்னா ஒரு ஆக்ட் போட்டு இந்த ஸ்டாச்சுரி பாடியை மாத்திட்டாங்க. இது ஸ்டாச்சுரி பாடி. நோட் பண்ணிக்கிங்க, ஆர்ஆர்பின்றது ஸ்டாச்சுரி பாடி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா.
என்ன பண்ணா அப்படின்னா ஆர்ஆர்பி ஆக்ட் 1976 போட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டம் போட்டு இந்த அமைப்பு உருவாக்குனால இந்த அமைப்பு என்ன ஆச்சு, சட்டமேற்ற அமைப்பா மாறிச்சு, ஸ்டாச்சுட் பாடியா மாறிச்சு. சரியா? இதோட ஆம்பிஷன்னா ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட். இதோட ஆம்பிஷன் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஆம்பிஷன். இதோட பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம்ப்பா. பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். என்ன சார் அப்படின்னா பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்பான்சர்ட் பேங்க். இல்லம்மா சார் வந்து கிளாஸ் போறாராம்மா, அதனால கொஞ்சம் மாத்திட்டேன். சார் கிளாஸ் போறாங்களா, அபித் சாரு. ஸ்பான்சர்ட் பேங்க் சரியா? பாப்போம் ஸ்பான்சர்ட் பேங்க். சரியா? சரி, இப்போ இந்த 3 பேங்க் இருக்குல்ல, இந்த 3 பேங்க்ல யாருக்கு அதிக பர்சன்டேஜ்னா இதுக்கு தாமா 50%, இதுக்கு 15%, 35%. நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் பேங்க்கு 50%, 50% ஷேர். ஸோ ஆர்ஆர்பியில 50% ஷேர் இருக்கு யாருன்னா சென்ட்ரல் பேங்க் இருக்கு. ஸ்டேட் பேங்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15% இருக்கு. ஸ்டேட் பேங்க் 15% இருக்கு. ஸ்பான்சர் பேங்க் 35%. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்கம்மா. சரியா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. சரியா? சாரிம்மா, இனிமே 7 மணி தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 15%, ஸ்பான்சர் பேங்க் வந்து 35%. 35%. சரியா? 35%. கிளியரா? புரியுதாம்மா? இதான் டைமிங். இனிமே இதான். ஏன்னா சார் 9 மணிக்கு வந்து கிளாஸ் போறாங்க, 9 மணிக்கு. அதனால என்னை மாத்தி சொல்லிட்டாங்க. நான் சரி மாத்திட்டேன். புரியுதாம்மா? இது புரியுதா? ஆர்ஐபி புரியுதாம்மா? சரி, ஆர்ஐபிக்கு உருவாக்குற ரெக்கமெண்ட் கமிட்டி என்னன்னா நரசிம்மன் கமிட்டி. எப்போ உருவாக்குனாங்கன்னா 1975. எப்ப டேட் அப்படின்னா அக்டோபர் 2மா. நோட் பண்ணி, அக்டோபர் 2, 1975 உருவாக்கி இருப்பாங்க. இனிஷியா உருவாக்கும் போது வந்து சாதாரண அமைப்பா இருந்துச்சு. 1972 என்ன ஆச்சு, இது வந்து சட்டமன்ற அமைப்பா மாறிச்சு, ஸ்டாச்சுட் பாடியா மாறிச்சு. இதோட ஆம்பிஷன் என்ன, ஊரக வளர்ச்சி. சரியா? ஊரக வளர்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம்பா. ஃபர்ஸ்ட் உருவாக்குற பேங்க் வந்து பார்த்தா பிரார்த்தனா பேங்க். ஸோ இது நார்த் இந்தியாவில் உருவாக்கி இருப்பாங்க. பிரார்த்தனா பேங்க் சொல்லுவாங்க. அந்த பேங்க் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பேங்க்பா. ஃபர்ஸ்ட் உருவான பேங்க் இது எங்க இருக்குன்னா யூபியில இருக்குப்பா. யூபியில இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருப்பாங்க 1976 உருவாக்கி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி வந்து பார்த்தோம்னா பிரார்த்தனா பேங்க். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து போலாமா? சரிப்பா. அடுத்து ஆர்ஆர்பிங்க தமிழ்ல தான் கொடுத்துருங்க. 75 உருவாக்கி இருப்பாங்க. என்ன கமிட்டி? நரசிம்மன் கமிட்டி. என்ன சட்டம்னா ஆர்ஆர்பி சட்டம். இது போல தான் நம்ம சட்ட பூர்வ அமைப்பு கிடைச்சது, பட்டபூர்வ அந்தஸ்து கிடைச்சது, ஸ்டாச்சுரி பாடி அந்தஸ்து கிடைச்சது. அடுத்து இதுக்கு நோக்கம் என்னன்னா கிராமப்புற வளர்ச்சி. இதை மத்திய அரசோட பங்கு வந்து பார்த்தோன்னா ஓகேமா 80%, மாநில அரசோட பர்சன்டேஜ் 15%, வணிக வங்கியோட பர்சன்டேஜ் 35%. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. சரியா? நோட் பண்ணிக்கங்க. எஸ்பிஐ போர்வாலா கமிட்டியா? என்னம்மா எஸ்பிஐ போர்வாலா கமிட்டி? ஸோ பரிந்துரை கமிட்டி அது தெரியலம்மா. அதெல்லாம் சத்தியமா தெரியல எனக்கு. இல்ல அதெல்லாம் தெரியல. நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஆர்ஆர்பியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, சரியா? பாப்போமா. பாண்டியன் பல்ல பேங்க்ல பின்னாடி வருது. சரியா? ஆர்ஆர்பி ஃபங்க்ஷன் செயல்பாடு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் லோன் கொடுப்பாங்க. என்ன பண்ணா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. என்னென்ன விஷயம் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்ஆர்பி நோட் பண்ணிக்கங்க. ஆர்ஆர்பி எதுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சிகள் லோன் கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன். ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தமிழ் ரூரல் ஏரியாஸ் இருக்கும், அது கொடுப்பாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர். இந்த 3 விஷயம் தான் லோன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சிக்கான லோன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா ஸ்மால் செக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான என்ன பண்ணுவாங்கன்னா லோன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர். இந்த 3க்கு தான் என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ரொவைட் லோன் டு அக்ரிகல்ச்சர், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், அது கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் இவங்க வேலை தான்ப்பா. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கீம்ஸ் போடுது, அது கிராமத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற முக்கிய வேலை யாருக்கு இருக்கு? ஆர்ஆர்பிக்கு தான் இருக்கு. சரியா? எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி கிஷான் ஸ்கீமா இருக்கட்டும், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கட்டும், எல்லா ஸ்கீமும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்துச்சுனாலே அது இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி யாரா இருப்பா? ஆர்ஆர்பியா தான் இருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது நபார்டு பேங்க் தான் ரொம்ப முக்கியமான பேங்க், நபார்டு பேங்க். ஸோ நபார்டு பேங்க் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1/7/1982. சரிப்பா, எத்தனை ஃபயர் பிளான் உருவாக்குனாப்பா? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்.
இது எத்தனை 5 இயர்ஸ்னால உருவாக்குனாங்க? இது எத்தனை 5 இயர்ஸ்னால உருவாக்குனாங்க? இது எத்தனாவது 5 இயர்ஸ்னால உருவாக்குனாங்க? நபார்டு பேங்க் எத்தனாவது 5 இயர்ஸ்னால உருவாக்குனாங்க? நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? நபார்டு பேங்க் எத்தனாவது 5 இயர்ஸ்னால உருவாக்குனாங்க? இது வந்து என்ன அமைப்பு? ஸ்டாச்சுரி பாடியா இல்ல நான் ஸ்டாச்சுரி பாடியா? அப்படின்னா இது ஸ்டாச்சுரி பாடி. ஜூலை 1மா? ஜூலை 1 தான்மா. ஜூலை 1 தான்மா. ஜூலை 1 1982 தான் கன்ஃபார்ம். ஜூலை 1 1982 தான். சரியா? நபார்டு பேங்க் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லி போட்டாங்க 1982ல. அது பேஸ் பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. 82ல அது பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருப்பாங்க. இது ஸ்டாச்சுரி பாடி. சரி, நபார்டு பேங்க் எந்த 5 இயர் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க? நபார்டு பேங்க் எந்த 5 இயர் பிளான்? 6th 7th 6th 5 இயர் பிளான். 6th 5 இயர் பிளான். 6th 5 இயர் பிளான் நபார்டு பேங்க் கொண்டு வந்திருப்பாங்க. நான் கிளாஸே சொன்னேன், நபார்டு பேங்க் எந்த 5 இயர் பிளான் கொடுத்தாங்கன்னா 6th 5 இயர் பிளான். இதுக்கு பரிசீலனை கமிட்டி, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சிவராமன் கமிட்டி, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். நபார்டு பேங்க் பரிசீலனை கமிட்டி சிவராமன் கமிட்டி. இவங்க வேலை என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி ஊரக வளர்ச்சி வங்கியும் கூட்டுறவு வங்கி என்ன பண்றது? ஒழுங்குபடுத்துறது இவங்க வேலை. ஒழுங்குபடுத்துறது இவங்க வேலை. ஸோ ஊரக வளர்ச்சி வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி அதை வந்து ஒழுங்குபடுத்துற அட்மினிஸ்ட்ரேட் பண்றது இவங்க வேலை. இவங்க ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிப்பா, இந்த நபார்டு வங்கி எப்படி உருவாக்கணும் அப்படின்னா 3 பேங்க் மெர்ஜ் பண்ணாங்கப்பா. ஏஆர்டிசி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுப்பா. அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருந்துச்சு 1963ல. அதையும் ரூரல் பிளானிங் அண்ட் கிரெடிட் பில், ரூரல் பிளானிங் அண்ட் கிரெடிட் பில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுப்பா. ரூரல் பிளானிங் அண்ட் கிரெடிட் பில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு இருந்துச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுப்பா. இதை 3ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நபார்டு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நபார்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1982 உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி மூணா இருந்துச்சுப்பா. இருந்துச்சு. அந்த 3ஐயும் சேர்த்து ஒன்னா ஆக்கினாங்க. அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ரூரல் பிளானிங் டெவலப்மெண்ட் கிரெடிட் செல், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணாங்க? ஒன்னாக்குறாங்க. அது பேர் தான் நபார்டு பேங்க். அது பேர் தான் நபார்டு பேங்க். புரியுதாமா? ஸோ நபார்டு பேங்க் வந்து பார்த்தோன்னா பழைய பேர் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. என்ன பேர்னா ஏஆர்டிசி. ஓல்டு நேம் ஆஃப் நபார்டு பேங்க்னா ஏஆர்டிசி. இது எக்ஸாம்ல கேட்டுருக்காங்கப்பா. இது எப்போ உருவாக்குனாங்கன்னா ஜூலை 1 1963. நபார்டு பேங்கோட பழைய பேர் வந்து பார்த்தோன்னா ஏஆர்டிசி, அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இங்க ஏதாவது தமிழ்ல கொடுத்துருக்கேன். கிராம வளர்ச்சி தேசிய வங்கி. சரியா? 1982 உருவாக்குனாங்க. சிவராமன் கமிட்டி உருவாக்குனது. ஆர்ஆர்பி மற்றும் கூட்டுறவு வங்கி வந்து நிர்வகித்தது இவங்க வேலை. இவங்க வேலை நோக்கம் என்னது? கிராமங்கள் மற்றும் விவசாய வளர்ச்சி தான். சரி, இதன் மூலம் என்ன பண்றோம் அப்படின்னா சரி எப்படி உருவாக்குனா வேளாண் கடன் துறை அப்படின்னு ஒண்ணுச்சு, ஊரக திட்டமிடல் கடன் மையம் ஒண்ணுச்சு, அப்புறம் வேளாண் மறுநிதியளிப்பு மற்றும் மேம்பாடு கழகம் இருந்துச்சு. 3ஐயும் உருவாக்கி தான் என்ன பண்ணாங்க? இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? நபார்டு ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? நபார்டு விஷயத்தை ஃபார்ம் பண்ணாங்க. தனியா ஃபார்ம் பண்ணல. 3 மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? நபார்டு தான் ஃபார்ம் பண்ணாங்க. நபார்டு ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து போலாம். ஓனர்ஷிப் யார்ட்ட பாருக்கு? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆர்பிஐ இருந்துச்சுப்பா. இப்ப யார்ட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா யார்ட்ட இருந்துச்சுன்னா ஆர்பிஐ இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்கி என்ன பண்றாங்க? அவங்க ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஒரு ஏஜென்சி வேணும்னு சொல்லி நபார்டு பேங்க் வாங்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இதுல வந்து மெஜாரிட்டி ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க. அவங்க தான் மெஜாரிட்டி ஸ்டாக் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இவங்க வேலை என்ன? இவங்க வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சிப்பா. என்ன சார் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னா நல்லா பாருங்க. நபார்டு டைரக்டா மக்களுக்கு வந்து காசு கொடுக்காது. நபார்டு டைரக்டா மக்களுக்கு காசு கொடுக்காது. யாரோ பேங்க் மூலம் கொடுக்கும். ஒன்று ஆர்ஆர்பி பேங்க் மூலமாவோ இல்ல கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா தான் கடன் கொடுக்கும். இது மூலமா தான் கடன் கொடுக்கும். டைரக்டா கடன் கொடுக்காது. டைரக்டா மக்களுக்கு கடன் கொடுக்காது. இவ 2 பேர்ட்ட கடன் கொடுத்து இவ 2 பேர் மூலமா என்ன பண்ணுவோம்? பீப்புள்ஸுக்கு கடன் கொடுக்கும், கிரெடிட் பண்ணும். இதான் ரீஃபினான்சிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. ஏன்னா இவன் டேரக்டா அந்த ரிஸ்க் எடுத்துக்க மாட்டான். நபார்டு பேங்க் அந்த ரிஸ்க் எடுத்துக்க மாட்டான். நபார்டு பேங்க் என்ன பண்ணுவான்? ஆர்ஆர்பி அந்த காசு கொடுத்துருவான். இவன் கோஆபரேட்டிவ் பேங்க் காசு கொடுத்துருவான். இவன் என்ன பண்ணுவான்? மக்கள்கிட்ட கிரெடிட் பண்ணுவாங்க. அதை வாங்கி மக்கள்கிட்ட வாங்கி கொடுக்குற வேலை யாருக்கு? ஆர்ஆர்பியோடதும் கோஆபரேட்டிவ் பேங்கோட வேலை. புரியுதா? நபார்டு பேங்க் அந்த ரிஸ்க் எடுத்துக்க மாட்டான். நபார்டு பேங்க் என்ன பண்ணுவான்னா ஆர்ஆர்பியும் கோஆபரேட்டிவ் பேங்க் காசு கொடுத்துருவான். அவன் மக்கள்கிட்ட கிரெடிட் பண்ணுவான். அதை வாங்கி நபார்டு பேங்க் திருப்பி கொடுக்குற வேலை என்னது? ஆர்ஆர்பியோட கோஆபரேட்டிவ் பேங்கோட வேலை. இதான் ரீஃபினான்சிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. ரீஃபினான்சிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. புரியுதாமா? ரீஃபினான்சிங் ஏஜென்சினா ஒன்றும் இல்லப்பா. டேரக்டா ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அவன் மக்கள்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க? அவன் வந்து டேரக்டா கடன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் மூலமா கடன் கொடுப்பாங்க. அந்த பேங்க் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த 2 பேங்க் மூலமா என்ன பண்ண கடன் கொடுப்பாங்க. சரியா? இதனால இந்த ரீஃபினான்சிங் எதுன்னு சொல்றாங்க? ஆர்ஆர்பி மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா என்ன பண்ண கடன் கொடுப்பாங்க. மக்கள் டேரக்டா கடன் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது இவங்க எதுக்கு ரீஃபினான்சிங் பண்ணுவோம் அப்படின்னா 2 விஷயம். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காண்டியும் அக்ரி டெவலப்மெண்ட்காண்டியும். ஸோ ஊரக வளர்ச்சி துறைக்கு அந்த மேம்பாடு உள்கட்டமைப்புக்காண்டியும் வேளாண்மை துறை வளர்ச்சிக்காண்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? காசு கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது இம்ப்ளிமெண்ட் காசு இருக்காது. அப்போ என்ன நபார்டு பேங்க் காசு எடுத்து கொடுப்பாங்க. எதுக்குன்னா ரூரல் டெவலப்மெண்ட்காண்டி. சரியா?
அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் ஆர்ஆர்பி கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது மானிட்டர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த 3 ஸ்கீம் ரொம்ப முக்கியம்ப்பா, இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். மெயின்ஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, மெயின்ஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்தியால சுயோதி குழுவோட பேங்க் மெர்ஜ் பண்ண என்ன பேங்க்னா நபார்டு பேங்க்ப்பா. 1992 நோட் பண்ணிக்கங்க. நபார்டு பேங்க் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, சுய உதவி குழுவோட மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. நபார்டு பேங்க் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சுய உதவி குழுவோட மெர்ஜ் பண்ணாங்கப்பா. அடுத்தது இந்த இது பேஸ் பண்ணி தான் எல்லா ஊருக்கும் ரோடு போடுறாங்க. இது பேஸ் பண்ணா ஆர்ஐடிஎஃப் பார்த்திருப்பீங்க. ஆர்ஐடிஎஃப் சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு பக்கத்துல என்ன ரோடு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. நபார்டு ஆர்ஐடிஎஃப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ ரோடு போட்டதுக்கு காரணம் நபார்டு தான் ரோடு போடுவாங்க. ஊரகத்துல வந்து ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு பேர் என்னன்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுப்பா. அந்த ஃபண்டுக்கு பேர் என்னன்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. புரியுதாமா? புரியுதாமா? எல்லா அந்த பலகையில போட்டுருப்பேன் பாத்தீங்களா. நபார்டு ஆர்இடிஎஃப் ரோடு போறது பக்கத்துல ஒரு வச்சிருப்பாங்க. யார் ஓபன் பண்ணது எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுல வந்து நபார்டு ஆர்இடிஎஃப் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அவங்க வேலை தான் அது. அதுக்கப்புறம் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயப்பா. இந்த விஷயத்துக்கு கொண்டு தான், ஏன்னா ஏரி குளங்களை வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கிறது, அதுக்கு தான் இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஸ்கீமும் நபார்டோட பில்லர் ஸ்கீம்ப்பா. 3 ஸ்கீமும் வந்து நபார்டோட பில்லர் ஸ்கீம். மெயினா வந்து எஸ்பிஐ ஸ்மால் குரூப்பை சுய உதவி குழுவை நபார்டு பேங்க் இணைச்சது மூலமா நிறைய பெண்கள் பயனடைஞ்சாங்க. நிறைய பேர் வறுமையில வெளியே வந்தாங்க. இது வந்து பில்லர் ஸ்கீம். அதே மாதிரி ஆர்இடி மூலமா நிறைய இடத்துல ரோடு போட்டாங்க. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரூரல் பேங்கை டிஜிட்டலைஸ் ஆகிறது சப்போர்ட் பண்ணுதுப்பா. ஊரகத்தில் உள்ள வங்கிலாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, எல்லாரும் யூபி யூஸ் பண்ண வைக்கிறது, பேமெண்ட் சிஸ்டம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண, ஷாப்பிங் பண்றது எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால இது சப்போர்ட் பண்ணுதுப்பா. டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால என்ன பண்றாங்க, ரூரல் பேங்க்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிறது சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, அடுத்தது ஃபண்டிங்ப்பா. யாருக்கெல்லாம் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுதோ 3 பேங்க்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரூரல் பர்பஸ் உள்ள கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த 3 பேங்க் தான் என்ன பண்ணும், நிதி கொடுக்கும். மற்ற பேங்க்ல நிதி கொடுக்காது. ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த 3 பேங்க் தான் என்ன பண்ணும் நிதி கொடுக்கும். அதுக்கப்புறம் எதை மெயின்டைன் பண்ணுன்னா ஆர்ஐடிஎஃப் ஒரு ஃபண்ட் இருக்குப்பா. ரோடு போறதுக்கான ஃபண்டு. அந்த ஃபண்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணும். அந்த ஃபண்டை அப்புறம் பிரிட்ஜஸ் கட்டுறது, அப்புறம் கால்வாய் கட்டுறது, ட்ரைனேஜ் கட்டுறது எல்லாமே இந்த ஃபண்ட் தான் எடுத்து கட்டுவாங்க. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் தான் கட்டுவாங்க. சரிங்களா, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. ரீசெண்டா இது கொண்ட ஸ்கீம் நாப் ஃபவுண்டேஷன் 2019 கொண்டு வந்தாங்க. என்னப்பா இது கேள்விப்பட்டீங்களா? நாப் ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? நாப் ஃபவுண்டேஷன் 2019 கொண்டு வந்த ஸ்கீம்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இதான் கேள்விப்பட்டீங்களா? அந்த இ-சக்தி ரொம்ப முக்கியமான ஸ்கீம்பா. இ-சக்தி என்னப்பா? 2 ஸ்கீமை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்க, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னா இந்த 2 ஸ்கீம் தான்ப்பா இப்ப பில்லரா போயிட்டு இருக்கு நபார்டு பேங்கோட. என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் இந்த ஸ்கீம்பா. ரூரல் டெவலப்மெண்ட் இந்த ஸ்கீம். நபார்டு நாப் ஃபவுண்டேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் உருவாக்கின ஸ்கீம்னா நாப் ரூரல் டெவலப்மெண்ட் எதோட பண்ணுவாங்கன்னா வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 கோல் இருக்குல்ல, அந்த 17 கோலையும் ரூரல்ல இம்ப்ளிமெண்ட் தான் ஒரு வேலை. அந்த 17 கோலையும் ரூரல் ஏரியாஸ்ல இம்ப்ளிமெண்ட் தான் இந்த நாப் ஃபவுண்டேஷனோட வேலை. என்ன பண்ணுவாங்கன்னா நோ பாவர்ட்டியா இம்ப்ளிமெண்ட், ஹங்கரா இம்ப்ளிமெண்ட், எஜுகேஷனா இம்ப்ளிமெண்ட், ஹெல்த்தா இம்ப்ளிமெண்ட், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட். அந்த 17 ஸ்கீமையும் எல்லா கிராமங்களையும் இம்ப்ளிமெண்ட் தான் நாப் ஃபவுண்டேஷன் வேலை. சப்போஸ் அப்படி இம்ப்ளிமெண்டா எல்லா கிராமம் மேம்படுமா? எல்லா கிராமம் மேம்படுனா அது சமுதாய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுதான் இதோட வேலை. நாப் ஃபவுண்டேஷன் எப்போ உருவாக்குனா 2019 உருவாக்குனாங்க. ஊரக வளர்ச்சிப்பா. எது கூட சேர்ந்து அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அந்த 17 கோலை வந்து பார்த்தோன்னா இந்தியால ஒவ்வொரு கிராமத்துக்கு இம்ப்ளிமெண்ட் போறாங்க. அந்த கிராமங்கள் மேம்பட்டா நாடு மேம்பட்ட கான்செப்ட் பேஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இ-சக்தின்றது எப்போ உருவாக்குனாங்கன்னா டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஹெல்த் குரூப் இருக்காங்களே அவங்கள டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், அதாவது டிஜிட்டல் அதிகாரம் அளிக்கிறதுக்காண்டி உருவாக்கணும். இது ரொம்ப முக்கியம்ப்பா. மெயினா இது பெனிஃபிட்னா உமன்ஸ் இ-சக்தி. இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதலாம்ப்பா. உமன்ஸ் சம்பந்தப்பட்ட பொசிஷன் தான் இ-சக்திலாம் இருக்கலாம். இ-சக்தி பார்த்தா ஸ்மால் ஹெல்த் குரூப்ல உள்ள எல்லா பெண்களும் ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றது, ஆன்லைன்ல கிரெடிட் பண்றது, ஆன்லைன்ல வந்து பார்த்தா டெபிட் பண்றது. எக்ஸாம்பிள், நீ எதுவும் குழுல காசு வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்க அக்கௌண்ட் டேட்டா கிரெடிட் ஆகும். நீங்க கட்டணம் என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல கட்டிக்கலாம். ஸோ இது மூலம் என்ன ஆகுது, ஸ்மால் ஹெல்த் குரூப் எல்லாம் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இது மேக்ஸிமம் உமன்ஸ் தான் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்பா, பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், 1992 உருவாக்குனாங்க. ஸ்மால் குரூப்பையும் நபார்டு பேங்க் மெர்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் எந்த ஸ்மால் குரூப்போட நபார்டு பேங்க் மெர்ஜ் பண்ணா 1992. சரிங்களா, அடுத்தது நபார்டு பேங்க் எதோ ஃபோக்கஸ் பண்ணும், ஆர்பிஐ எதோ ஃபோக்கஸ் பண்ணும். நபார்டு பேங்க் எதோ ஃபோக்கஸ் பண்ணுவா, அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆர்பிஐ வந்து மொத்தமா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். இது வந்து பார்த்தா டெவலப்மெண்ட் பேங்க், இது சென்ட்ரல் பேங்க். சரிங்களா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதான் இங்க கொடுத்துருக்கேன்.
சரியா? இது வந்து பார்த்தா எதை ரெகுலேட் பண்ணும்னா ஆர்ஆர்பியும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ரெகுலேட் பண்ணும். இது ரீஃபைனான்ஸ் எதுக்கு பண்ணும்? அக்ரிகல்ச்சர் லோன் கூட தான் பண்ணும். சரியா? இது ரீஃபைனான்ஸ்லாம் பண்ணாது. ஆல் பேங்க்ஸுக்கும் அதை நம்ம ரெகுலேட் பண்ணும். இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ப்பா. ரெண்டு டிஃபரன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது நபார்டு பேங்க். நபார்டு பேங்க் இதுதான் ஸ்ட்ரக்சர்ப்பா. நபார்டு பேங்கோட ஸ்ட்ரக்சர் இதுதான். நபார்டு பேங்கோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் நபார்டு பேங்க் இருக்கும். அது கீழே என்ன இருக்கும்? மாநில கூட்டுறவு வங்கி இருக்கும். அது கீழே மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கும். அது கீழே என்ன இருக்கும்? பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். இந்த 3 பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? நபார்டு பேங்க் வந்து கடன் கொடுக்குறாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணும்? அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்கும். நோட் பண்ணிக்கப்பா. ஃபர்ஸ்ட் வேளாண்மைக்கு யார் கடன் கொடுப்பானா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கூட்டுறவு சங்கம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆளா வந்து பார்த்தா யார் கடன் கொடுக்கும்? வேளாண்மைக்கு. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின். அது யார் மூலமா கொடுக்கும்? நபார்டு பேங்க் மூலமா கொடுக்கும். நபார்டு பேங்க் மூலமா கொடுக்கும். நபார்டு பேங்க் மூலமா கொடுக்கும். நபார்டு பேங்க் மூலமா கோஆபரேட்டிவ் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வேளாண்மைக்கு லோன் கொடுக்கும். புரியுதா? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. புரியுதா? சரி, அடுத்தது. ஸோ இதை நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. பாயிண்ட்ரி படிச்சு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மானிட்டரி படிச்சு நாளைக்கு இதுவரைக்கும் புரியுதாம்மா? ஸோ இதில் தான் நீங்கள் எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் கேட்டிங்களா, எல்லாமே இதில் இருக்குது. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். சரி, நாளைக்கு பார்ப்போம். சரி, சார் கிளாஸ் இருக்குது 9 மணிக்கு. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. புரியுதாம்மா? இன்னைக்கு கான்செப்ட் புரியுதா? ஒரு 10 கொஸ்டின் கேட்டுறேன். 10 கொஸ்டின் கேட்டு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். 10 கொஸ்டின் கேட்டு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓகே தானே? ஓகே தானேம்மா? நம்ம பொறுமையாகவே பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக பார்த்தோன்னா எங்கள் செப்டம்பர் 5 கூட முடிச்சு கொடுத்துறேன். மொத்த சிலபஸ் செப்டம்பர் 5 கூட முடிச்சு கொடுத்துறேன். ஓகே தானேம்மா? கிளாஸ் ஓகே தானேம்மா? எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டாஸ் அதிகமா இருக்கு. கான்செப்ட் அதிகமா இருக்கு. ரொம்ப கான்செப்ட் உள்ள இழுக்க விரும்பலாமா? ஏன்னா ரொம்ப கான்செப்ட் உள்ள இழுத்தாலும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு கான்செப்ட் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும். வாட் இஸ் வாட் தெரிஞ்சா போதும். என்னன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா எக்ஸாம் டைம் ரெடி வந்துருச்சுன்னா ரொம்ப இழுக்கவும் விரும்பல. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் சிலபஸ் முடிச்சு கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறேன்னா அவ்வளவு நல்லது. செப்டம்பர் 5 கூட டார்கெட் வச்சிருக்கேன். செப்டம்பர் கூட படிக்க வச்சுன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுதான் முன்னாடியே கொஞ்சம் என்ன தேவையோ அது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் ஏதாவது எக்கனாமிக் கிளாஸ் முன்னாடி போடுறமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இல்லைங்களா? ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நெருங்கி வந்துருச்சு. உங்களுக்கு என்ன தேவையோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவை அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? என்ன தேவை அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? பார்க்கலாமா? ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாமா? சரிப்பா. ஆர்ஆர்பிக்கு பதிவு செய்த கமிட்டி என்னப்பா? ஆர்ஆர்பிக்கு பதிவு செய்த கமிட்டி என்ன? ஹூ ரெக்கமெண்டட் ஆர்ஆர்பி? ஹூ ரெக்கமெண்டட் ஆர்ஆர்பி? ஊரக வளர்ச்சி வங்கி பதிவு செய்த கமிட்டி என்ன கமிட்டி? ஊரக வளர்ச்சி வங்கிக்கு எந்த வங்கி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? எந்த கமிட்டி? வாய்த்தனம் சொல்லுங்கம்மா. ஊரக வளர்ச்சி வங்கிக்கு எந்த கமிட்டி பதிவு செஞ்சாங்க? ஊரக வளர்ச்சி வங்கின்னு ஒரு வங்கி இருக்குல்ல, அந்த வங்கிக்கு எந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சாங்க சொல்லுங்கம்மா. ஊரக வளர்ச்சி வங்கிக்கு எந்த பேங்க் வந்து பரிந்துரை செஞ்சாங்க? எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? நரசிம்மன் கமிட்டி. என்னாச்சா? மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சொல்றேம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு இருக்குமா? வெயிட் பண்ணுங்க மௌனிகா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. இன்னும் முடியல. பேக்கிங் ஒன்றும் முடியல. டைம் ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. அதனாலதான் வெயிட் பண்ணி எப்படி இழுத்தலாம்னு பார்த்தேன். சார் கிளாஸ் 9 மணிக்கு இருக்கு. சார் கிளாஸ் 9 நான் கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேம்மா. கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். சரியா? கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். பயப்படாதீங்க மௌனிகா. கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டவுட் எது வந்தா கேளுங்க. எஸ்எல்ஆர்சியில நாளைக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். சரிங்களா? கண்டிப்பா சொல்லிடுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ மானிட்டரி பாலிசி ஆரம்பிச்சா கண்டிப்பா பாதி கூட முடிக்க முடியாது. சரிங்களா? பாதி கூட முடிக்க முடியாது. நான் கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? சரிம்மா. ஆர்ஆர்பிக்கு பதிவு செய்த கமிட்டி என்ன? நரசிம்மன் கமிட்டிப்பா. நரசிம்மன் கமிட்டி. நபார்டு பேங்க்கு கமிட்டி. நபார்டு பேங்க் என்ன கமிட்டிப்பா? நபார்டு பேங்க் என்ன கமிட்டி? கொஞ்சம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கம்மா. 10 பேர் இருக்கீங்க. ஏன் வாய்த்தம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ஆர்ஆர்பிக்கு என்ன கமிட்டி அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி. நபார்டு பேங்க் என்ன கமிட்டிமா? வாய்த்தம் சொல்லுங்க. ஏமா என்னாச்சு? ஐயோ பேசுங்கம்மா. ஏன் அமைதியா இருக்கீங்க? நபார்டு பேங்க் பதிவு செய்த கமிட்டி என்னம்மா? மௌனம் அமைதியா? யாரும் பேச மாட்டீங்களா? நபார்டு பேங்க் பரிசு கமிட்டி இப்பதான் பார்த்தோம். நரசிம்மன் கமிட்டி ஆர்ஆர்பி. நபார்டு பேங்க் என்ன கமிட்டி? சிவராமன் கமிட்டி. பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சிவராமன் கமிட்டி ஞாபகம் இருக்காமா? ஏன் அமைதியா இருக்கீங்க? இல்ல ஆர்ஆர்பி எப்போ உருவாக்குனாங்க? ஆர்ஆர்பி எப்போ உருவாக்குனாங்க? எந்த ஆக்ட் உருவாக்குனாங்க? இது எப்போ ஸ்டாச்சுரி மணியா மாறுச்சு? ஆர்ஆர்பி எப்போ உருவாக்குனாங்க? சூப்பர். 1987 சிவராமன் கமிட்டி. சூப்பர். ஆர்ஆர்பி எப்போ உருவாக்குனாங்க? எந்த வருஷம் ஆர்ஆர்பி உருவாக்குனாங்க? ஆர்ஆர்பி எந்த வருஷம் உருவாக்குனாங்க? உங்களுக்கு எல்லாம் லேட்டா ஆகுது லைவ்.
ஆர்ஆர்பி எந்த வருஷம் உருவாக்குனாங்கம்மா? கொஞ்சம் எல்லாருமே சொல்லுங்கம்மா. ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி ஆர்பிஐ இல்லம்மா, ஆர்ஆர்பி மௌனிகா, ஆர்ஆர்பி ரூரல் ரீஜனல் பேங்க் 1975 அக்டோபர் 2 1975. எப்போ அரசு எப்போ ஸ்டாச்சுரி அந்தஸ்து கிடைச்சது? எப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டாச்சுரி அந்தஸ்து கிடைச்சது? ஸ்டாச்சுரி அந்தஸ்து கிடைச்சது, சட்டமன்ற அமைப்பு அந்தஸ்து கிடைச்சது எப்போனா 1976. அது ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க, அந்த ஆக்ட் தான் உருவாக்கி. சரி, நபார்டு பேங்கோட பழைய பேர் என்னப்பா? நபார்டு பேங்கோட பழைய பேர் என்ன? ஓல்டு நேம். நபார்டு பேங்கோட ஓல்டஸ்ட் நேம் என்ன? நபார்டு பேங்கோட ஓல்டஸ்ட் நேம் என்ன? நபார்டு பேங்கோட ஓல்டஸ்ட் நேம் என்ன? பழைய பேர் என்ன? என்ன அமைதியாட்டீங்க? என்னம்மா இப்படி இதே போர் அடிக்குதுமா? எனக்கே சத்தியம் போர் அடிக்குது. நபார்டு பேங்கோட பழைய பேர் என்னம்மா? நபார்டு பேங்கோட பழைய பேர் என்ன? நபார்டு பேங்கோட பழைய பேர் என்ன? ஏஐடிசி. சூப்பர்மா. ஏஐடிசி அக்ரிகல்ச்சர் ரீஃபார்ம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சூப்பர். ஜூலை 1 1963 உருவாக்குனாங்க. சரி, 63 உருவாக்குனாங்க. சரி, 63 உருவாக்குனாங்க. சரிப்பா. 2 பேங்க் பிரச்சனைப்பா, யாருப்பா சால்வ் பண்ணுவா? 2 பேங்க் நடுவில் பிரச்சனை, யார் சால்வ் பண்ணுவா? 2 பேங்கோட பிரச்சனை, அந்த பேங்கோட பிரச்சனை யார் சால்வ் பண்ணுமா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. எல்லாருமே இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கோச்சுக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரு 10 கொஸ்டின் கேட்டேன், இல்லைன்னா 5 கொஸ்டின் முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, எந்த பேங்க் வந்து 2 பேங்க்ல பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணும், பிரச்சனை சால்வ் பண்ணும், அதுக்கு பேர் என்ன? 2 பேங்க்ல பிரச்சனைப்பா, 2 பேங்க்ல பிரச்சனை. அப்ப எந்த பேங்க் வந்து பார்த்தோம்னா பிரச்சனை சால்வ் பண்ணும்? அப்படின்னா ஆர்பிஐ. சூப்பர்மா, ஆர்பிஐ. அதுதான் ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ் சொல்லுவாங்க. சரி, ஆர்பிஐல எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்க? இப்போ எவ்வளவு ஃபாரின் ரிசர்வ் வச்சிருக்காங்க? அந்நிய செலவாணி எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? ஃபாரின் ரிசர்வ் அந்நிய செலவாணி எவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க? ஆர்பிஐ எவ்வளவு பணத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? எவ்வளவு பணத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? 55 பில்லியன். 55 பில்லியன்மா, 55 பில்லியன் டாலர் கரன்சி. 55. ஸோ அமெரிக்காவோட டாலரு, யூகேவோட பவுண்டு, யூரோப்போட யூரோ, ஜப்பானோட எண்ணு, சைனாவோட ரென்பின்பி, இது எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. சரிங்களா? சரிம்மா. ஆர்பிஐ இருக்குல்லம்மா, ஆர்பிஐ இருக்கு. ஆர்பிஐ வந்து இனிஷியல் பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? 1934 உருவாக்கும் போது அது பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? 1934 உருவாக்கும் போது ஆர்பிஐ பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? ஆர்பிஐ இனிஷியலா 1934 உருவாக்கும் போது பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? கொஞ்சம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கம்மா. மோனிகா, ஸ்ருதி, கீர்த்தி, ஆரி, லாவணியா, எல்லாரும் ஜீவிதா, எல்லாருமே கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. என்ன கேட்குறேன், ஆர்பிஐ இருக்குல்லம்மா, ஆர்பிஐ இனிஷியலா பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? எப்போ பிரைவேட் பேங்கா உருவாக்குச்சு? எப்படி உருவாச்சு? ஏன் பிரைவேட் பேங்கா உருவாக்கும்? ஆர்பிஐ பிரைவேட் பேங்கா பப்ளிக் பேங்கா? ஆர்பிஐ 1935 பிரைவேட் பேங்க். எப்போ அது வந்து பப்ளிக் பேங்கா மாறுச்சு? எப்போ பப்ளிக் பேங்கா மாறுச்சு? எப்போ கவர்மெண்ட் பேங்கா மாறுச்சு? அப்படின்னா 1/1/1949 மாறுச்சு. சூப்பர்மா. வேற லெவல். யாருமா ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு யார் ஃபர்ஸ்ட் கடன் கொடுப்பா? 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 அதாவது வேளாண்மை துறைக்கு எந்த வங்கி முதல்ல கடன் கொடுக்கும்? யார் மூலம் கொடுப்பா? சொல்லுங்க. வேளாண்மை துறைக்கு, அக்ரி செக்டாருக்கு யார் ஃபர்ஸ்ட் கடன் கொடுப்பா? நபார்டா? நபார்டு மூலமா யார் கொடுப்பா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுப்பா, கூட்டுறவு சங்கம் தான் கொடுப்பாங்கம்மா. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் யார் அக்ரிகல்ச்சர் கடன் கொடுப்பானா? நபார்டு பேங்க் டைரக்டா கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், நான் பேங்க் தான் கேட்டேன். நபார்டு பேங்க் டைரக்டா கடன் கொடுப்பானா? எஸ் ஆர் நோ? நபார்டு பேங்க் டைரக்டா கடன் கொடுப்பானா? நபார்டு பேங்க் இவன் மூலமா கொடுப்பான். யார் மூலமா கொடுப்பான்? கூட்டுறவு சங்கம் மூலமா கொடுப்பான். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? நபார்டு பேங்க் டைரக்டா மக்கள்கிட்ட காசு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் ரீஃபினான்சிங் ஏஜென்சி.
அவன் என்ன பண்ணுவான், பேங்க் மூலமா தான் காசு கொடுப்பான். யார் கொடுப்பா, எந்த பேங்க் மூலமா, கமர்ஷியல் பேங்க் மூலமாவோ இல்ல கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா கொடுப்பான். ஃபர்ஸ்ட் வந்தனால இது கோஆபரேட்டிவ் பேங்க் ஆன்சர். கோஆபரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கத்தின் மூலமா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், விவசாயிக்கு வந்து கடன் கிடைக்கும். அவன் யார்கிட்ட வாங்கி கொடுப்பானோ நபார்ட் பேங்க் தான் வாங்கி கொடுப்பான். கிளியரா புரியுதாமா மௌனிக்கு ஆரிக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் விவசாயிக்கு ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்கிறானா கோஆபரேட்டிவ் பேங்க். அவன் யார்கிட்ட வாங்கி கொடுப்பான், நபார்ட் பேங்க். சரிங்களா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? சரிப்பா. ஆர்ஆர்பி பார்த்தோம்ல, அதோட 3 ரேஷியோ பார்த்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்பான்சர்னு சொல்லிட்டு 3 விஷயம் பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் வந்து ஸ்பான்சர்டுன்னு சொல்லி பார்த்தோம். 3 ரேஷியோ பார்த்தோம். என்னப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன, எவ்வளவு ரேஷியோ, எவ்வளவு பர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ், ஸ்பான்சர்ட் பேங்க் எவ்வளவு பர்சன்டேஜ்? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஃபாஸ்டா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஃபாஸ்டா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ், ஸ்பான்சர் பேங்க் எவ்வளவு பர்சன்டேஜ்? 15 சூப்பர்மா. 15 35 சூப்பர்மா. பாத்துங்க, பரவாயில்லமா, தெரியலன்னா பரவாயில்லமா. மோனிகா, இங்க எல்லாருமே கத்துக்கதான் வந்திருக்கோம், நான் உட்பட. எக்கனாமிக்ஸ் வந்து கடவுள்லாம் கிடையாது. எக்கனாமிக்ஸ் நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன், அது மூலம் கிளாஸ் எடுக்கிறேன், அவ்வளவுதான். எக்கனாமிக்ஸ் எனக்கு எல்லாமே A to Z தெரியும். அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். மத்திய வார்த்தையில் உருட்ட மாட்டேன். ஏன்னா எப்போதுமே எவ்வளவுதான் படிச்சாலும் கட்டுறது கைப்பு நல்லது. தெரியாத விஷயம் நல்லதுப்பா. தெரியாத விஷயம் தான் கத்துக்க போறோம். தெரியலதான் அந்த விஷயத்தை கத்துக்க போறோம். நீங்க வெக்கமே படாதீங்க. நம்ம கத்துக்கிட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், IASஓ IPSஓ டிஸ்ட்ரிக்ட் கட்டரோ ஆயிரும். அந்த நம்பிக்கை வச்சுங்க. தெரியாதுன்ற வார்த்தை எப்போ ஒரு வாயிலிருந்து வருதோ அப்பதான் நீங்க கத்துக்க போய் அர்த்தம். சரிங்களா? சூப்பர்மா. சரி, அடுத்தது. சரிப்பா, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர், ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் யாருப்பா? ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் யார்? ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் யாருப்பா? முதல் இந்திய RBI கவர்னர் யார்? முதல் இந்திய RBI கவர்னர் யார்? முதல் இந்திய RBI கவர்னர் யார்? முதல் இந்திய RBI கவர்னர், RBI ஆளுநர் யார்? இந்தியா சார்ந்த முதல் ஒரு RBI கவர்னரா இருப்பார். யாருப்பா அவரு? RBI கவர்னர் யாருப்பா? யார் சார் அவரு? நம்ம ஒரு ஆள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? CD தேஷ்முக். சூப்பர்மா, CD தேஷ்முக். துர்கா தேஷ்முக் கூட ஹஸ்பண்ட். 1950 இருந்து 56. சரி. வேற கொஸ்டின் கேட்கறதா? சரி, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்போ உருவாக்குனாங்க? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்போ உருவாக்குனாங்க? பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வங்கி எப்போ உருவாக்குனாங்க? இந்துஸ்தான் வங்கி எப்போ உருவாக்குனாங்க? சூப்பர்மா. ஓஸ்மன் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் RBI கவர்னர் ஓஸ்மன் ஸ்மித்மா. ஃபர்ஸ்ட் RBI கவர்னர் ஓஸ்மன் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் CD தேஷ்முக். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் சூப்பர்மா 1770. SBI எப்பப்பா நேஷனலைஸ் ஆயிருக்கும்? எப்ப SBI நேஷனலைஸ் ஆயிருக்கும்? 1970. SBI எப்போ நேஷனலைஸ் ஆயிருக்கும்? SBI எப்போ நேஷனலைஸ் ஆயிருக்கும்? எப்போ SBI நேஷனலைஸ் தேசியமயம் ஆகிருக்கும்? எப்ப SBI நேஷனலைஸ் ஆயிருக்கும்? சூப்பர்மா, 1955. சூப்பர்மா. வேற லெவல். இதெல்லாம் கொஸ்டின் வரும். சரிப்பா, உலகத்திலே SBI எவ்வளவு பெரிய வங்கி நான் நோட் பண்ணி சொல்லல. வேர்ல்டு 55th லார்ஜஸ்ட் பேங்க்பா. உலகத்திலேயே 55வது பெரிய வங்கிப்பா. வேர்ல்டு 55th லார்ஜஸ்ட் வங்கி. உலகத்திலேயே 55வது பெரிய வங்கிப்பா. SBI 60 லட்சம் கோடி. ஃபர்ஸ்ட் 10மே சைனா தான் இருப்பாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் டாப் 10 பேங்க் வந்து பார்த்தா சைனா தான் இருப்பாங்க. எல்லாமே சைனா தான் இருக்கும். இது நோட் பண்ணிங்க. வேர்ல்டு 55th லார்ஜஸ்ட் பேங்க் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உலகத்திலேயே 55வது பெரிய வங்கி வந்து பார்த்தா SBI. சரிங்களா? SBI. வேற சரிமா? இந்த ஸ்மால் ஹெல்த் குரூப் இருக்காங்களாப்பா. ஸ்மால் ஹெல்த் குரூப்
அது டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ ஸ்மால் ஹெல்த் குரூப் இருக்கலாம்ப்பா. அந்த ஸ்மால் ஹெல்த் குரூப்பை டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்த பேங்க் என்னது? அது கொண்டு வந்த பேங்க் என்னது? அது என்ன ஸ்கீம்? அது என்ன ஸ்கீம்? ஏன்னா நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, சார் கிளாஸ் வந்து சும்மா விட்டுறாங்க சார், ஒரு 10 கொஸ்டின் கேளுங்க சார், அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கும் ஒரு நல்ல ஐடியா பிடிச்சிருந்துச்சு. ஸோ கடைசி ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் கேட்கலாம் தான் அந்த கொஸ்டின் ஆரம்பிச்சேன். சரிங்களா? சொல்லுங்க. இ சக்தி சூப்பர்மா. இ சக்தி எந்த பேங்க்மா? எந்த பேங்க்? நபார்டு பேங்க். சூப்பர்மா சூப்பர்மா. வேற லெவல்மா வேற லெவல்மா வேற லெவல். சரிப்பா. ஊரக வளர்ச்சிக்கு ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட் எல்லா ஊர்லயும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை கொண்டு வரணும். எல்லா கிராமத்திலையும் சஸ்டைனபிள் கோலை கொண்டு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சூப்பர்மா. அது கரெக்ட். மோனிகா நீங்க சொன்னது கரெக்டுமா. 1990 பேங்க் மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. சூப்பர்மா 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 சூப்பர்மா. ரூரல் டெவலப்மெண்ட்காண்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க? மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. இதோட மெர்ஜ் பண்ணி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க. யாருப்பா? சூப்பர்ப்பா. நாடு 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 நாபு 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 ஃபவுண்டேஷன். நாபு ஃபவுண்டேஷன் யாருன்னா நபார்டு கொண்டு வந்திருப்பாங்க 2019. சூப்பர்மா சூப்பர்மா. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சரி, வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? அவ்வளவுதான். இதான் கொஸ்டின் பாயிண்ட். இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்கம்மா. இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டா அடிச்சிடலாம், ஈஸியா அடிச்சிடலாமா. இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க திருப்பி ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. டவுட் ஏதாவது திருப்பி ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. சரிங்களா? உங்களை படிக்க என் வேலைதாம்மா. சரி, கிளாஸ்ல வந்து பார்த்தா சும்மா போகக்கூடாது. நீங்க படிச்சிடணும், கிளாஸ்லேயே படிச்சிடணும். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க. நேற்று பிபிடி முன்னாடி உள்ள கிளாஸ் உள்ள பிபிடிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். அதோட செக் பண்ணிக்கங்க. அந்த பிடிஎஃப் உட்காந்து படிங்க. சரிங்களா? நல்லபடி படிங்கம்மா. காம்படிஷன் பீக்ல இருக்கு. இந்த குரூப் 2 அடிச்சு தூக்கி தட்டி தூக்கி போயிட்டே இருக்கும். இந்த குரூப் 2 தட்டி தூக்கி போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரிம்மா. பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க கேட்ட எல்லாமே அதெல்லாம் வருதுமா. எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் எல்லாமே இதுல வந்துடும். எல்லாமே இதுல டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? சரிம்மா. தேங்க்யூம்மா. சரியா? நம்ம தேங்க்யூ. வேற